நிர்மலா, வந்துட்டேங்க. ரெடியா? இதோ ஒரு நிமிஷம். சில நிமிடங்களில் கதவை திறந்து கொண்டு எதிரில் வந்து நின்றவளை ஏறிட்ட மனோகர் முகம் சுளித்தான். என்ன இது நிம்மி? என்னங்க? நாம பார்ட்டிக்கு போறோமா இல்ல கிராமத்துல ஏதாவது கல்யாணத்துக்கா? எதுவும் புரியாமல் நிர்மலா விழிக்க அவன் அவளை தலையிலிருந்து இன்னொரு முறை ஊன்றி பார்த்தான். பட்டுப்புடவை அழுத்தமாய் வாரி பின்னப்பட்ட பின்னல், செண்டாய் பூ, புடவையின் நிறத்துக்கு பொருத்தமாய் சிவப்பு கல் அட்டிகை, வளையல், தோடு, பெரிதாய் பொட்டு, கண் நிறைய மை. என்னங்க, ஏன் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? இதுல நான் நல்லா இல்லையா? பிடிச்சிருக்கு, நீ அழகாவும் இருக்க. ஆனா நாம போக போற இடத்துக்கு தான் இது பொருத்தமா இருக்காது. ஏன், நல்ல மேட்சிங் பார்த்து தானே உடுத்திருக்கேன். அதெல்லாம் சரிதான். ஆனா பார்ட்டிக்கு போற ட்ரெஸ்ஸா இது நிம்மி? கிட்டே வந்த மனோகர் அவளை அணைத்தான். இந்த புடவை வேணாம் இம்மா. போன வாரம் வாங்கி கொடுத்தனே மைசூர் ஷிஃபான், போய் அதை உடுத்திக்கிட்டு வா. ரவிக்கு அயன் பண்ணிருக்குல்ல, இல்லாட்டி கொண்டு வா, ஒரு நிமிஷத்துல நான் இஸ்திரி பண்ணி தரேன். அப்புறம் நேத்து ஷாம்பு வாங்கி கொடுத்து இன்னைக்கு அதை போட்டு குளின்னு சொன்னனே, வழக்கம் போல எண்ணெய் தேய்ச்சி குளியல் தானா? மறந்துட்டியா? இல்லைங்க, நீங்க காலையில ஆபீஸ்க்கு போனதும் ஷாம்பு போட்டுதான் குளிச்சேன். வெண்ண மோந்து பாருங்க. குனிந்தவளை மனோகர் முகந்தான். முடி காஞ்சப்புறம் எண்ணெய் தடவிக்கிட்டியா? ஆமா, ஏகத்துக்கு வைக்கலாட்டம் பறந்துச்சு. சாயங்காலம் வெளியே போகணுமேனு தடவிக்கிட்டேன். மனோகர் ஆயாசத்துடன் நாற்காலியில் உட்கார்ந்தான். டிகிரி படிச்ச பொண்ணா இருந்தும் நீ ஏன் தான் இத்தனை கட்டுப்புட்டித்தனமா இருக்கிறியோ நிம்மா? ஷாம்பு போடுறது எதுக்கு? புசு புசுன்னு முடி ஒட்டிக்காம ஜில்லுன்னு பறந்துகிட்டே இருக்கணும் தானே. உடனே எண்ணெயை தடவி ஷாம்பு போட்டுக்கிட்டதையே வீணாக்கிட்டியே. கணவரை ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கி விட்டது வருத்தத்தை தர நிர்மலா கிட்டத்தில் வந்து அவன் கையை பற்றி, சாரிங்க, அடுத்த தடவை சரியா செஞ்சிடுறேன் என்றாள். மறுப்பு ஏதும் பேசாமல் அவள் உடனே சரணாகதி அடைந்து விட்டது சின்னதாக சந்தோஷத்தை தர மனோகர் அவள் தோளை தட்டி கொடுத்து புன்னகைத்தான். போனா போது, அதுக்காக வருத்தப்படாத. நீ இப்ப என்ன பண்ற? உள்ள ஓட்டமா ஓடி இந்த புடவைய அவுத்துட்டு அந்த ஷிஃபானை கட்டிக்கிற. சிவப்புகள் செட்டு வேணாம், சிம்பிளா முத்து போட்டுக்க. அப்புறம் தலை பின்னல தளர பின்னிக்கிட்டு நிறைய சென்ட் தெளிச்சு திட்டமா லிப்ஸ்டிக் பூசிட்டு வா. சீக்கிரம், 15 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள தயாராயிடணும். என்ன என்ன டார்லிங்? அவன் விருப்பப்படி அலங்கரித்து வந்தவளின் உதட்டு சாயம் அழிந்து விடாதபடி கவனத்துடன் முத்தமிட்டவன் தலையில் வைத்திருந்த பூவை எடுத்தெறிந்தான். இந்த மாதிரி பட்டிக்காட்டுத்தனமா பூ வைக்காத நிம்மா. தோட்டத்து ரோஜால உன்னை பறிச்சு ஸ்டைலா ஒரு பக்கமா வை என்றவன் தானே தோட்டத்தில் இறங்கி ஒரு வெள்ளை ரோஜாவை பறித்து அவள் கூந்தலில் வைத்து, இப்ப எவ்வளவு அழகா இருக்க என்று அவள் அழகை ரசித்தான். காரில் ஏறிக்கொண்டு பார்ட்டிக்கு செல்கையில் அன்று யார் வீட்டுக்கு விருந்துக்கு செல்கிறோம் என்ற விவரங்களை கூறினான். மிஸ்டர் பூபாலனை நீ பாத்திருக்க, நம்ம ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாரு. உயரமா கிருதா மீச வச்சுக்கிட்டு கணீர்னு பேசுவாரு. ஹோசூர்ல ஒரு தொழிற்சாலை வச்சிருக்கிறாரு. ரொம்ப மாடர்ன், நல்லவரு. அவர் இன்னைக்கு நமக்காக இந்த விருந்தை ஏற்பாடு பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். என்னோட 10-12 நெருங்கின சிநேகிதங்க இன்னைக்கு வருவாங்க. அவங்கள சில பேரை போன வாரம் ஆனந்த் கொடுத்த பார்ட்டில நீ சந்திச்சிருக்க. அதனால தயக்கமோ பயமோ இல்லாம எல்லார்கிட்டையும் பேசி பழகணும். நிம்மா, இது ரொம்ப முக்கியம். போன பார்ட்டில நீ அத்தனை சகஜமா இல்லாத எனக்கு எப்படியோ இருந்துச்சு. என்னடா உன் மனைவி 2 வார்த்தை கூட பேச வைக்கப்படுறாங்கன்னு என் சிநேகிதங்க என்ன கிண்டல் பண்ணப்போ, புதுசு தானடா, போக போக சரியாயிடுவான்னு சொல்லியிருக்கிறேன். மிஸ்ஸஸ் ராஜ்குமார், மிஸ்ஸஸ் பிரசன்னா மாதிரி நீயும் எல்லார்கிட்டையும் நல்லா பழகி பிரமாதமா பேர் வாங்கணும். அது எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க எல்லாரையும் விட நீ அழகானவ, படிச்சும் இருக்க. அப்புறம் என்ன? பேசிக்கொண்டே பூபாலனின் வீட்டில் வண்டியை நிறுத்திய மனோகர் இறங்கும் முன் அவள் கையை பற்றி தன் உதட்டில் வைத்து முத்தமிட்டான். ஏன் உன் கை சில்லுன்னு இருக்கு? எனக்கு பயமா இருக்குங்க. இந்த மாதிரி பார்ட்டிகள் எல்லாம் கலந்துகிட்டு பழக்கம் இல்லாதனால படபடப்பா இருக்கு. மனோகர் உதட்டில் வைத்திருந்த விரலை மென்மையாய் கடித்தான். ரிலாக்ஸ் பேபி, நான் தான் உன் கூடவே இருக்க போறேனே. இருந்தாலும் வந்துங்க ப்ளீஸ் நிம்மா. முதல்ல இந்த வந்துங்க போயிங்க சமாச்சாரத்தை நீ விடணும். படிச்சவளா லட்சணமா கம்பீரமா என்ன மனோகர்னு கூப்பிடணும். எத்தனையோ வர சொல்லிட்டேன். நீ ஏனோ என் ஆசையை புரிஞ்சு கூப்பிடவே மாட்டேங்கிற. சாரிங்க, என்னமோ வாயில சட்டுன்னு பேர் வரவே மாட்டேங்குது. எல்லாம் வரும். எங்க இப்போ ஒரு தடவை கூப்பிடு. வந்துங்க. நோ, இப்போ இந்த கணம் நீ என்ன பேர் சொல்லி கூப்பிட்டே ஆகணும். நாழியாச்சு, உள்ள எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. டார்லிங், சீக்கிரம். மனோ, வெரி குட். இன்னொரு தரம். மனோ, ஐ லவ் யூ மனோன்னு சொல்லு. ஐ லவ் யூ மனோ. பிரமாதம். நீ கூப்பிடுறப்போ என் பேருக்கு தனியா கவர்ச்சி வந்துடுற மாதிரி இருக்கு. சரி வா, உள்ள போலாம். காரில் இருந்து இறங்கிய மனோகர் அந்த பக்கம் சென்று கதவை திறந்து அவளை இறங்கச் செய்து இடுப்பை அணைத்தபடி உள்ளே அழைத்து சென்றான். ஹாய் மனோகர். குட் ஈவினிங் மனோ. வாவ், ரொம்ப அழகா இருக்கீங்க நிம்மா. யாரு மனோ இந்த ரம்ப? உன் மனைவியா? ராஸ்கல்,
மெட்ராஸ்க்கு அவசரமா ஓடி ஏன் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டேன்னு இப்பத்தானே தெரியுது. பாராட்டுக்கள், மனப்பூர்வமான வரவேற்புகள். மனோகர் இயல்பாக அத்தனை பேர்கள் நடுவிலும் புகுந்து புறப்பட்டான். நண்பர்களை தோளில் தட்டினான், அணைத்துக் கொண்டான். கல்யாணத்திற்கும் வரவேற்புக்கும் வர இயலாமல் போன ஒவ்வொருத்தரிடமும் நிர்மலாவை பற்றி பெருமையுடன் அறிமுகப்படுத்தினான். பூபாலனின் மனைவி நளினி அனைவருக்கும் குளிர்பானங்கள் எடுத்து வர பூபாலன் டம்ளர்களை கையில் கொடுத்தார். மனோ, உனக்கு வழக்கம் போல ஸ்காட்ச் தானே? உன் மனைவிக்கு என்ன நிர்மலா? சின்னதா ஒரு பெக் தரட்டுமா? மனோகர் நிர்மலாவை பார்க்க அவள் அவசரமாய் தலையாட்டி மறுத்தாள். சரி, ஒயின் தரட்டுமா? அருமையான ரெட் வைன் இருக்கு, தொண்டையில வழுக்கிட்டு ஓடும், ஒரு கிளாஸ் ஊத்தி தரேன். வேணாங்க ப்ளீஸ். ஏன் வேணாம்? என் மனைவி கூட அதான் சாப்பிடுறாங்க. என்ன டார்லிங், எடுத்துக்க நிர்மலா, வைன் தானே, வெறும் கோலா மாதிரி தான், விறுவிறுன்னு இருக்கும். நளினி கணவரோடு சேர்ந்து வற்புறுத்தியதையும் ஏற்க இயலாமல், மன்னிச்சிருங்க, எனக்கு வேணாம் என்றாள் கெஞ்சலாய் நிர்மலா. மனோகர் அவள் அருகில் குனிந்தான். கொஞ்சமா ஒரு வாய் எடுத்துக்கனிம்மா, ஒரு மரியாதைக்கு தானே. என்னை ஏன் விருப்பத்துக்கு விடமாட்டீங்களா என்று கெஞ்சும் பார்வையுடன் நிர்மலா அவனை தயக்கத்துடன் ஏறிட ஆனந்த் அவள் உதவிக்கு வந்தான். பழக்கம் இல்லைன்னா விடுங்கப்பா, ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? புதுசு தானே, கல்யாணம் ஆகி 3 வாரம் கூட ஆகல. 4 தடவை நம்மள சந்திச்சாங்கன்னா தன்னால இருக்கும் குறைஞ்சு சகஜமாயிருவாங்க. அதுக்குள்ள ஏன் வற்புறுத்துறீங்க? சரி நிர்மலா, தக்காளி ஜூஸ் சாப்பிட்றீங்களா? ஒரு கிளாஸ் கொண்டு வர சொல்லவா? இப்போதைக்கு தப்பினோம் என்கிற சந்தோஷத்துடன் பலமாக தலையாட்டிய நிர்மலா தேங்க்ஸ் என்று கூறி ஆனந்தை பார்த்து சிரித்தாள். அன்றிரவு விருந்து முடிந்து அவர்கள் வீடு திரும்பியதும் இது விஷயமாக மனோகர் பேச்செடுக்கவே செய்தான். ஆனாலும் நீ ரொம்ப பிகு பண்ணிக்கிற டார்லிங். ஒரு பெக்க கையில வச்சுக்கிட்டு குட்டியா ஒரு வாய் சாப்பிட்டா என்ன ஆயிடும்? சாரிங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லைங்க, பயமா இருக்கு. பிறக்கிறப்பவே எல்லாரும் பழகிக்கிட்டேவா பிறக்கிறோம்? ஒரு தடவை முயற்சி பண்ணா பழகிடுது. நளினி அத்தனை சொல்லி நீ கேட்கலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் தான் நிம்மா. நிர்மலா பதிலேதும் சொல்லாமல் புடவையை அவிழ்த்து மடித்து வைப்பதில் ஈடுபட்டாள். மெட்ராஸ்ல பிறந்த வளர்ந்த பொண்ணு, டிகிரி படிச்சவ, இத்தனை பயப்படுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு நிம்மி. புடவையுடன் படுக்கும் வழக்கத்தை விட்டுவிட்டு கணவன் விருப்பப்படி இரவு உடை அணிய துவங்கியிருந்த நிர்மலா பாத்ரூமுக்குள் சென்று உள்ளுடைகளை கழற்றி இரவு உடையை உடுத்தி முகம் கழுவி வெளியில் வந்தாள். துளி கிரீமை எடுத்து முகத்தில் அழுந்த தேய்த்து கொண்டாள். நிர்மலாவின் தாய் ரொம்ப சின்ன வயதிலேயே காலமாகிவிட்டாள். அண்ணன், அப்பா இருவரும் தான் அவளுடைய உலகம். தாயில்லா பெண்ணை கண்டபடி வளர்த்து விடக்கூடாது என்று கவனமாக இருந்த தந்தை பொத்தி பொத்தி வளர்த்து பட்டப்படிப்பு முடித்த கையோடு நல்ல வரனாக தேடிக்கொண்டிருந்த சமயத்தில் அவள் மேல் ஆசைப்பட்டு வலிய தேடி வந்தவன் இந்த மனோகர். மனோகர் அவனை பெற்றவர்களுக்கு ஒற்றை பிள்ளை. தந்தை எப்போதோ காலமாகிவிட சொந்த மண்ணை விடமாட்டேன் என்று பிடிவாதமாய் தாய் கிராமத்திலேயே இருக்க இவன் தனியாய் பெங்களூரில் வசிக்கிறான். கிட்டத்தட்ட 2500 ரூபாய் சம்பளம், அருமையான வீடு, கார், ஆள், மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்புறம் என்ன? சென்னைக்கு அலுவலக வேலையாய் வந்தவன் பார்த்து வெகு நாட்களான நண்பர் ஒருவரை சந்திக்க என வர வந்த இடத்தில் கீழ் வீட்டில் குடியிருந்த நிர்மலாவை காண கண்டதும் காதல் பிறந்து விட்டது. நிர்மலா நல்ல அழகு, தங்கமும் இல்லாமல் மஞ்சளும் இல்லாமல் ஒரு நிறம், நடுத்தர உயரம், பலமான மார்பகங்கள், கருப்பாக இடுப்பையும் தாண்டி கொண்டு தொங்கிய முடி. விசாரித்ததில் BA படித்திருக்கிறாள், சமர்த்து, தாயற்றவள் என்று இதர விவரங்கள் தெரிய வந்து அந்த நண்பர் மூலமே சம்பந்தத்தை பேச செய்ததில் நிர்மலா இப்போது இவனுக்கு மனைவியாகி இதோ நாட்கள் 22 ஓடிவிட்டன. திருமணமான மறுநாள் ஒரு வாரத்துக்கு தேனிலவுக்கு என ஸ்ரீநகர் சென்று வந்தவர்கள் நேரே பெங்களூர் வந்து குடித்தனம் ஆரம்பித்து விட்டார்கள். தன் அழகில் மனோகருக்கு அசாத்திய பெருமை என்பதோடு நாகரிகத்தில் அவனுக்கு விருப்பம் அதிகம் என்பதையும் முதல் சில நாட்களிலேயே நிர்மலாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. தடித்தடியா பட்டு புடவைகள்லாம் வேண்டாம், ஷிஃபான் இல்லைன்னா நைலான் சேலையை உடுத்து என்றான். நகைகளை ஏகத்துக்கு அணியாத, சிம்பிளா இரு என்றான். குதிகால் ஒசந்த செருப்பு போட்டுக்கோ, உயரத்தை கூட்டி காட்டுவதோட நடையும் கவர்ச்சியாக்கும் என்றான். ஆண் நண்பர்கள் வீட்டுக்கு வரும்போது நாணி கோணிக்கிட்டு உள்ள இருக்காத, அவங்களோட கலகலப்பா பழகு என்றான். விருந்துகளில் சகஜமாய் அனைவருடனும் பேசி வளைய வர வேண்டும், கட்டுப்பட்டித்தனத்துடனும் ஒரு பக்கமாய் உட்கார்ந்து விடக்கூடாது என்றான். இன்னும் விடாமல் எதையெதையோ சொல்லிக்கொண்டே சென்றான். தாலி கட்டிவர் சொல்லும் போது தயக்கம் என்ன என்று நிர்மலா நினைத்தாலும் வளர்ந்துவிட்ட சூழ்நிலை காரணமாய் சட்டென்று தன்னை மாற்றிக்கொள்வது கஷ்டமாக இருக்க 4 பேர் நடுவில் கொஞ்சம் திண்டாடித்தான் போனாள். இன்றைய தினத்தை போல படுக்கையில் அமர்ந்த நிர்மலா புருஷன் பக்கம் திரும்பி அவன் படித்துக் கொண்டிருந்த பத்திரிகையை தழைத்தாள். கோவமாங்க? என்னது கோவமாங்கன்னு கேட்டேன். இந்த இங்கவ விடுன்னு சொன்னேன்ல. சாரிங்க. ஐயோ, திரும்ப அதான வாயில வருது. சாரி மனோ. வெகுளியாய் அவள் பேச மனோகரின் உதடுகளில் ஒரு புன்னகை மலர்ந்தது.
இந்த மாதிரி கண்ணை விரிச்சு உதட்ட குவிச்சு நீ பேசுறப்போ உன்னை அப்படியே கடிச்சு தின்னுடும் போல தோணுது. அவ்வளவுதானே, தின்னுடுங்க, அப்புறமாவது கோபம் குறையும்ல. அவளை இழுத்து அணைத்து கொண்டான் மனோகர். நீ அழகு, சமத்து, கெட்டிக்காரிங்கிறதெல்லாம் எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? என் சிநேகிதங்களுக்கும் தெரிஞ்சாதானே எனக்கு பெருமை. உங்களுக்கு தெரிஞ்சா போதுமே மனோ, எனக்கு பத்தாதே. பாருங்கடா என் மனைவிய, அவ அழகு மட்டும் இல்ல கெட்டிக்காரியும் கூடன்னு பீத்திக்க தோணுதே. இன்னைக்கு இந்த அளவுக்கு நீ பிகு பண்ணிருக்க வேணாம். இம்மா, ஒயின் குடிக்கிறத என்னமோ விஷம் குடிக்கிற மாதிரி சொல்லி பயந்துட்டியே. சாரி மனோ, எனக்கு உண்மையிலேயே பயமா தான் இருந்துச்சு. நான் இருக்கிறப்ப கூடவா தப்பு காரியத்தை உன்னை செய்ய சொல்லுவேன், நீ நம்புறியா? இல்ல, ஆனாலும் இது வரைக்கும் பழக்கம் இல்லாதனால எப்படியோ இருக்கு. சரி, இன்னைக்கு நடந்ததை விட்டுடு. இனிமே இந்த மாதிரி அசட்டுத்தனமா நடந்துக்காத. நாகரீகமா நடந்துக்கிறதுல தப்பென்ன? எனக்கு நீ அப்படி இருக்கிறதா பிடிக்குதுன்னு சொல்லியும் தயங்குனா அப்புறம் எனக்கு வருத்தமா இருக்கும், புரியுதா? சின்ன குரலில் கணவன் நிதானமாக பேச பதில் கூறாமல் சரி என்று தலையசைத்ததோடு நிற்காமல் அடுத்து வந்த நாட்களில் பிரயத்தனப்பட்டு தன்னை சிறுக சிறுக மாற்றிக்கொள்ள நிர்மலா முனைந்தாலும் நினைத்ததை உடனே செயலாற்ற முடியாதபடி திருமணமான 3ஆம் மாதமே அவள் கர்ப்பமுற்றாள். என்ன சொல்றா நீ? லேடி டாக்டர்கிட்ட போனா தேவலன்னு சொன்னேன் மனோ. எதுக்கு? லேடி டாக்டர்கிட்ட எதுக்கு போவாங்க? அதுக்கு தான். அருகில் வந்து தோளை பற்றி விளையாடாத டார்லிங் என்று மனோகர் கெஞ்ச நிர்மலா அவனை நிமிர்ந்து பார்த்து சிரித்தாள். இதுல விளையாட்டு என்ன மனோ? எத்தனை நாள் ஆகியிருக்கு? 42. ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்ல? சொல்லணும்னு தோணல. இது கர்ப்பமா இல்லையான்னு சந்தேகமாவே இருந்துச்சு. இப்போ எனக்கு நிச்சயமா புரிஞ்சு போச்சு. எதுக்கும் டாக்டர்கிட்ட காட்டி உறுதிப்படுத்திக்கலாமேன்னு தான். மனோகர் அவசரமாய் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து புகையை இழுத்து நெஞ்சில் நிரப்பிக் கொண்டான். நிர்மலா அவன் பின்னால் சாய்ந்து கைகளால் கழுத்தை கட்டி கொண்டாள். சேதி கேட்டு சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன் மனோ. என்ன மனோ? இல்ல, இது எப்படி உண்டாச்சு? நாம தான் ஜாக்கிரதையா இருக்கமே. ஏதோ எதிர்பாராம. சிகரெட்டை தேய்த்து அணைத்த மனோகர் டெலிபோன் புத்தகத்தை புரட்டி லேடி டாக்டரோடு போனில் தொடர்பு கொண்டு அன்று மாலைக்கே நேரத்தை குறித்து வாங்கி கொண்டான். போனார்கள். டாக்டர் சோதித்து பார்த்தார், பரிசோதனைகளை செய்தார். மேலும் சில நாட்கள் தாமதித்து பார்த்துவிட்டு கர்ப்பம்தான் என்பதை உறுதி செய்தார். அன்றிரவு மனோகர் அவளை மடியில் கிடத்தி கொண்டு தாஜா செய்யும் விதமாக பேசினான். இது நமக்கு இப்ப வேணுமா டார்லிங்? எது? இந்த குழந்தைதான். தடக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள் நிர்மலா. என்ன சொல்றீங்க? இவ்வளவு அவசரமா நமக்கு குழந்தை வேணுமான்னு யோசிக்கிறேன்மா. எனக்கு வேணும்னு தோணல. நாம 2 பேரும் சின்ன வயசுக்காரங்க. எனக்கு 30, உனக்கு 21. இப்ப என்ன அவசரம்? 2-3 வருஷம் ஜாலியா இருந்துட்டு அப்புறமா குழந்தை பெத்துக்கலாமேன்னு தான் எனக்கு தோணுது. அதனால அதனால இதை இப்பவே ரொம்ப நாள் ஆவறதுக்கு முன்னாலேயே கலைச்சிட்டா என்ன? உடம்பும் மனதும் ஒரு முறை தூக்கி வாரி போட, என்ன என்று அதட்டலாய் கேட்டாள் நிர்மலா. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இந்த பதட்டம் பதற? வாழ்க்கையை அனுபவிக்காம அதுக்குள்ள குழந்தை தொந்தரவெல்லாம் எதுக்குன்னு தானே சொல்றேன். குழந்தைன்னா தொந்தரவா மனோ? இல்லையா பின்ன? ஹாயா அங்க இங்க போக முடியாது. நைன்னு சதா அழுதுகிட்டு. ச்சே, இப்ப இதுக்கு நிஜமாவே என்ன அவசரம் டார்லிங்? அதுக்காக உண்டாயிட்டதை அழிக்க சொல்லுது நியாயமா மனோ? முழு குழந்தையா உண்டாயிருச்சு. உள்ள இன்னும் உரு தெரியாம பிண்டமா தானே அது இருக்கும். அதுக்குத்தான் சொல்றேன், நாளை கடத்தாம காரியத்தை செஞ்சிடுறது நல்லது நிம்மா. நிர்மலா கண்களை விரித்து அவனை வெறித்தபடி மாட்டேன் என்று தலையாட்டினாள். நான் இதுக்கு உடன்பட மாட்டேன் மனோ, நிச்சயமா மாட்டேன். ஏன் டார்லிங்? நம்ம நல்லதுக்கும் சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது தானே சொல்றேன். சாரி, என்னால சம்மதிக்க முடியாது மனோ. சும்மா முடியாதுன்னா காரணம் என்ன? எரிச்சலுடன் மனோகர் பேச நிர்மலாவின் கண்களில் ஈரம் பளபளத்தது. இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? முதல்ல உண்டானதை அழிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். ப்ளீஸ் மனோ, புரிஞ்சுக்குங்க. நீ தான் என் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நிம்மா. இது ஒன்னும் பாவ காரியம் இல்ல. நாம இதை உருவாக்குனவங்க. இப்போதைக்கு இது வேணான்னு தீர்மானம் பண்றோம், அவ்வளவுதானே. இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? வேணுங்கிறப்போ திரும்ப கர்ப்பமாயிட்டா போது. வழக்கமாக புருஷன் எது சொன்னாலும் சரி என்று சம்மதிக்கும் நிர்மலா இந்த முறை மட்டும் பிடிவாதமாய் மறுக்க, மனோகர் அவளிடம் என்னென்னவோ சொல்லி பார்த்தான். கெஞ்சி கொஞ்சி பார்த்தான். நீ இத கலைக்க சம்மதிச்சிட்டா அடுத்த மாசமே உன்னை சிங்கப்பூர் கூட்டு போறேன் என்று ஆசை காட்டி பார்த்தான். எதற்கும் நிர்மலா இணங்காததோடு நாட்களும் மெல்ல மெல்ல நகர்ந்து போய் 4ஆம் மாதம் பிறந்துவிட, சரி இனியும் அந்த பேச்சை பேசுவது அனாவசியம், சந்தோஷத்தோடு குழந்தையவாது ஏற்கவாது முன்வரலாம் என்ற தீர்மானத்துக்கு ஒரு வழியாய் மனோகர் வந்தான். இதன் நடுவில் தனக்காக குழந்தைக்கு சரி என்று சொல்லிவிட்ட கணவனை இதர விதங்களில் திருப்தி செய்வது தன் கடமை என்பது போல அவனுக்கு பிடித்தமான பலவற்றையும் செய்ய நிர்மலா முனைந்தாள்.
ஐயே இதெல்லாம் எதுக்கு மனோ, எனக்கு பழக்கம் இல்ல என்று அவன் வாங்கித் தர முன்வந்து வேண்டாம் என்று தடுத்த சல்வார் கமீஸ் உடையை வலிய வாங்கித் தர சொல்லி உடுத்திக் கொண்டாள். பியூட்டி பார்லருக்கு சென்று சாட்டையாய் தொங்கிய தன் முடியை மனோகர் ஆசைப்பட்ட விதத்தில் தோளோடு வெட்டி கொண்டு வந்தாள். விருந்துகளில் கையில் ஒரு கிண்ணம் மதுவை வைத்துக் கொண்டு சிரிக்க சிரிக்க பேசி பழகினாள். பிற ஆடவர்கள் தொட்டு பேசுவதை அருவருத்து வெறுத்தவள் அந்த ஸ்பரிசத்தை பொறுத்து கொள்ள துவங்கினாள். முக்கியமாய் மனோகருக்கு பிடிக்கும் என மேல்நாட்டு நாகரிகத்தின்படி மேலை நாட்டு நடனம் ஆடக்கூட கற்றுக்கொண்டாள். மொத்தத்தில் மேற்கொண்டு 7 மாதங்கள் முழுதாய் போய் பெண் சுதாவை பிரசவிப்பதற்குள் அவளை பார்த்தவர்கள் அந்த நிர்மலாவா இது என்று அதிசயிக்கும் விதத்தில் அடியோடு மாறித்தான் போனாள். நிம்மா, எஸ், நான் தான் மனோ பேசுறேன். போர்ட் மீட்டிங் முடிய நாழியாகும் போல இருக்கு. நீ வேணும்னா முதல்ல சுந்தர்லால் வீட்டுக்கு போயிடுறியா? நீங்க வந்தது சேர்ந்தே போலாமே ப்ளீஸ். இல்ல நிம்மா, நான் புறப்படவே 7:30 8 ஆயிடும் போல இருக்கு. அதுக்கு மேல நாம போனா நல்லா இருக்காது. அவன் நம்மள தப்பா நினைப்பான். தனியா எப்படி போறது மனோ? தனியாவா போ சொல்றேன். ஆனந்த் ஒன்னு அழிச்சிட்டு போவான். அவனுக்கு நான் போன் பண்ணிடுறேன். இது என்ன புது பழக்கம்? எனக்கு பிடிக்கல. யாரோ முன்பின் தெரியாத ஆளோட போகணுங்கிற மாதிரி நீ தயங்குனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுக்காக சொல்லல மனோ, நீங்க இல்லாம நான் மட்டும். விவாதம் பண்ணாத. இப்ப அதுக்கு நேரம் இல்ல. கல்யாண நாளுக்காக விருந்து, கேக் வெட்டுறப்போ நாம 2 பேரும் இல்லாட்டி நல்லா இருக்காது. அப்படின்னா சரி. குட் கேர்ள். நான் ஆனந்துக்கு போன் பண்ணிடுறேன். என்ன உடுத்திக்க போற? ஆரஞ்சு பட்டு புடவை நல்லா இருக்கும். அதோட தங்க நகை போட்டுக்க, ரொம்ப அழகா இருக்கும். எவ்வளவு சுருக்க வர முடியுமோ நான் வந்துடுறேன். பாய். தூங்கிட்டியா நிம்மி டார்லிங்? இல்ல, என்ன சொல்லுங்க. சாயங்காலமே சொல்லணும்னு நினைச்சேன். விருந்தாளி வந்திருந்தாங்களா, மறந்துடுச்சு. வர்ற ஞாயிற்றுக்கிழமை எங்க ஆபீசர்ஸ் கிளப்ல இருந்து எல்லாருமா மைசூர், சாமுண்டி மலை எல்லாம் போக திட்டம் போட்டிருக்காங்களாம். நீங்களும் உங்க மனைவியும் அவசியம் வரணும். நீங்க வந்தாதான் கலகலன்னு இருக்கும்னு செக்ரட்டரி ராம்கோடா சொன்னான். சரின்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு நமக்கு வேற வேலை ஒண்ணும் இல்லையே. முழு நாளுமா மனோ? காலையில 6 மணிக்கு கிளம்புனா ராத்திரி 9 ஆயிடுமா திரும்பறதுக்கு. சுதாவை அப்படி ஒரு முழு நாளும் எடுத்துட்டு போக முடியுமா? அவ 3 மாச குழந்தையாச்சே. அவளை எதுக்கு வெயில்ல இழுத்தடிக்கணும்? ஆயா பாத்துக்க மாட்டாளா? ஒரு நாள் தானே. நாள் முழுக்க இது வரைக்கும் நான் விட்டுட்டு போனது இல்லையே மனோ. அதனால என்ன? நீ பால் கொடுத்தாலும் யோசிக்கணும். அதான் இல்லையே. அப்புறம் என்ன? கவுடா நீ வரலன்னா ரொம்ப வருத்தப்படுவான். போயிட்டு வந்துடலாம் என்ன? உங்க இஷ்டம். எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். என்ன மனோ, இன்னைக்கு இத்தனை சுருக்க வந்துட்டீங்க? மழை காலையில இருந்து விடாம இருக்கிறதுக்கு இதானா காரணம்? ஆனந்த் போன் பண்ணா யாமினி கிருஷ்ணமூர்த்தியோட டான்ஸுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கானா. நிம்மியையும் அழைச்சிட்டு வாப்பா, நல்லா ஆடுவாங்க, மிஸ் பண்ணாதன்னு சொன்னான். முன்னொரு சமயம் அவங்க டான்ஸை பார்க்கணும் நீ சொன்னது ஞாபகம் வந்துச்சு. கிளம்பி வந்துட்டேன். கமான், 10 நிமிஷத்துல ரெடி ஆகணும். மனு, ம், இல்ல வந்து என்ன தயக்கம்? 4 நாளா தினம் வீட்டுல தங்காம நாம விருந்து, சினிமா அது இதுன்னு போயிட்டே இருக்கோம். இன்னைக்கு வேணுமா சுதாவோட இருக்கலாமேன்னு நினைச்சேன். 5 மாச குழந்தையோட எத்தனை நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது? ஆயா உன்னை விட நல்லா பாத்துக்கிறா. அதனால நீ கவலைப்படாம கிளம்பு டார்லிங். நாழியாச்சு. ஹலோ ஆனந்த். ஹேய் நிம்மா, நீங்க எங்க இந்த பக்கம்? இந்த கேள்வியை நான் இல்ல கேட்கணும். ரசல் மார்க்கெட்ல உங்களுக்கு என்ன வேலை? நான் காய்கறி பழம்லாம் வாங்க வந்தேன். பூபாலன் வீட்டுக்கு போயிருந்தேன். நளினி பூ வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வழியா வரமே வாங்கி கொடுக்கலாமே நுழைஞ்சேன். நீங்க காய் வாங்கிட்டீங்களா? என் கூட வந்து பூ வாங்கி கொடுக்க முடியுமா நிம்மா? பெண்களோட ரசனையே அலாதிதான். ஓகே, இந்த கடையில பார்க்கலாமா? அந்த ரோஜா குத்து நல்லா இருக்கு. ஆனா விலை கொஞ்சம் அதிகம். விலைய பார்க்காதீங்க. 4 கொத்தா வாங்குங்க. 4ஆ? ஆமா, உங்களுக்கு 2, நளினிக்கு 2. எனக்கு எதுக்கு ஆனந்த்? கூட வந்து வாங்கினதுக்கு கூலியா? எப்படி வேணாலும் வச்சுக்கங்க. ஆமா, இப்ப வீட்டுக்கு போற அவசரமா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாமா? அரை மணில விட்டுடுவீங்கன்னா வரேன். நிச்சயமா, வாங்க போலாம். சினிமா எப்படி இருந்தது நிம்மா? பரவாயில்ல, நீங்க கூட வரலங்கிறதான் குறை. என்ன பண்றது, கடைசி நிமிஷத்துல ஒரு கிளையண்ட் வந்துட்டாரு. நளினிக்கு படம் பிடிச்சதா? சிவாஜி படம்னா அவங்களுக்கு உயிராச்சே. சீனுக்கு சீன் கர்ச்சீஃப கையில வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. படம் முடிஞ்சதும் எல்லாரும் கிளப்புக்கு போனாங்க. நான் வரல, என்னை வீட்டுல இறக்கி விட்டுடுங்கன்னு சொல்லிட்டேன். நீயும் போயிட்டு கொஞ்ச நேரம் சீட்டு விளையாட்டு வர்றது தானே? நீங்க வீட்டுல காத்துக்கிட்டு இருக்கப்போ நான் அங்க சீட்டு விளையாட இப்ப என்ன அவசியம்? குழந்தைங்க ஆயா பிராம்ல வச்சு தள்ளிட்டு போயிருக்கிறா. ஆமா, நீ வர வர பிரிட்ஜ் சீட்டாட்டம் நல்லா விளையாடுறியாமே நிம்மா? யார் சொன்னாங்க? எல்லாரும் தான். அடே அப்பா, நிம்மா புத்தி யாருக்கும் வராது. எங்களெல்லாம் ஆட்டத்துல அடிச்சிருவா போல இருக்குன்னு நேத்து கூட பாஸ்கர் சொன்னா. 4 நாள் முன்னால கிளப்ல அவன் கூட விளையாடியாமே. ஆஹ், நீங்க பாம்பே போயிருந்தீங்களே அப்பதான். பொம்பளைங்களாவது பிரிட்ஜ் விளையாடுறதாவது. அதுக்கு தனி மூளை வேணும். ரம்மி விளையாடத்தான் அவங்க எல்லாம் லாயக்குன்னு சுந்தர்லால் கேலி பண்ணா. எனக்கு கோவம் வந்துடுச்சு. ரைட், யாருக்கு மூளை இருக்கு யாருக்கு இல்லைன்னு பாத்திரலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். பாஸ்கரும் நானும் ஒரு ஜோடி, சுந்தர்லாலும் ஆனந்தும் இன்னொரு ஜோடி.
2 தரம் கிராண்ட் ஸ்லாம் அடிச்சேன். அத்தனை பேரும் அசந்து போயிட்டாங்க. நிம்மு கண்ணா, உனக்கு அழகு மட்டும் இல்ல, புத்திசாலித்தனமும் எக்கச்சக்கத்துக்கு இருக்கு. இதெல்லாம் கட்டுப்பட்டித்தனமா நடந்துகிட்டு வேஸ்ட் பண்றது தப்பு. நான் முன்ன சொன்னேன் ஏன்னு இப்ப புரியுதா? உன் திறமை இப்பவாவது உனக்கு விளங்குதா? 10 பேர் இருந்தாலும் தனியா பளிச்சிடக்கூடிய அழகு, கெட்டிக்காரத்தனம் உன்னோடது. உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. நிஜமாவா மனோ? சத்தியமா? மனோகர் எக்கச்சக்க கோபத்தில் இருந்தான். பாதி பிடித்துக் கொண்டிருந்த சிகரெட்டை தேய்த்து அணைத்தான். அறையின் நீளத்தை அளக்கிற தினசில் இப்படியும் அப்படியும் நடந்தான். மீண்டும் சிகரெட்டை பற்ற வைத்து வேகமாய் புகையை இழுத்தான். உட்கார்ந்தான், எழுந்தான், நடந்தான். மணிக்கட்டை திருப்பி கை கடிகாரத்தை பார்த்தான். மணி 8:30. இன்னும் நிர்மலா வீட்டுக்கு வரவில்லை. இத்தனை நாழி ஆகாத, தினமும் கிளப்பு அங்கங்கன்னு போகாதன்னு சமீப நாட்கள்ல 10 தடவை சொல்லிட்டான். காதில் போட்டுக் கொள்ளாமல் தன் இஷ்டப்படியே நடக்கிறாள். என்ன இதெல்லாம்? உள்ளே எதற்காகவோ சுதா சிணுங்குவதும், ஆயா என் கண்ணுல்ல தங்கமில்ல, சொல்றத கேளுமா ராஜாத்தி என்று சமாதானப்படுத்த முயன்று தோற்று கொண்டிருப்பதும் காதில் விழுந்தது. சில நிமிடங்களில் சுதாவின் அழுகை பெரிதாக எரிச்சலுடன் உள்ளறைக்குள் மனோகர் எட்டி பார்த்தான். இப்ப எதுக்காக இந்த கத்தல்? அப்பாவை கண்டதும் நீர் நிறைந்த கண்களுடன் சுதா ஆயாவின் பின்னால் ஒண்டிக் கொண்டாள். அடக்க மாட்டாமல் எழுந்த விசும்பல்கள் மட்டும் நிசப்தமான அறையில் உரத்து கேட்டன. என்ன ஆச்சு? கேக்குறது காதுல விழல. ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்லாய இந்த அழுக அழறா? ஆயா, ஆனாலும் நீ ரொம்பத்தான் அவளுக்கு இடம் கொடுக்குற. மணி 8:30. தூங்க போவாம எதுக்காக இன்னும் சுதா முழிச்சுக்கிட்டு இருக்கா? காலையில எழுந்து பள்ளிக்கூடம் போகணுமா? சாப்பிட்டாச்சுல்ல, தூங்க வேண்டியதானே? தூங்கத்தான் அழைச்சிட்டு வந்தேங்க. என்ன போய் சுதாவோட சிநேகிதிங்க எல்லார் வீட்லயும் தூங்குறதுக்கு முன்னால கதை சொல்றாங்களாம். என்னையும் சொல்ல சொல்லி தொந்தரவு செய்து சொல்லிடுறதானே, இது என்ன பெரிய விஷயமா? அது இல்லைங்க, எல்லா பசங்களுக்கும் அப்பாவோ அம்மாவோ கதை சொல்றாங்களாம் இங்கிலீஷ்ல. என்னையும் அந்த மாதிரி சொல்லுன்னு தயக்கத்துடன் ஆயா நிறுத்த, கன்னத்தில் அவள் அரைந்து விட்ட வலியுடன் மனோகர் திடுக்கிட்டு விழித்தான். ஒரு நிமிடம் அப்படியே நின்றவன் என்ன பேசுவதென்று புரியாமல் கைகளை உயர்த்தி தோளை குலுக்கி, சரி சரி பேசிட்டு நிக்காம படுக்கவை, சத்தம் வந்துச்சுன்னா எனக்கு கோபம் வரும் என்று பொதுவாக சொல்லிவிட்டு கூடத்துக்கு வந்தான். மணி 9. நிர்மலா இன்னும் வரவில்லை. டெலிபோனை எடுத்து கிளப் எண்ணை சுழற்றி சீட்டாட்ட அறைக்கு தொடர்பு வாங்கி கொண்டான். ஹலோ, நான் மனோகர் பேசுறேன். அங்க மிஸ்ஸஸ் மனோகர் இருக்காங்களா? குட் ஈவினிங் சார், நான் தான் பெல்லியப்பா பேசுறேன். அம்மா 10 நிமிஷம் முன்னால் தான் ஆனந்த் சாரோட புறப்பட்டு போனாங்க. மிஸ்டர் பிரசன்னா இருக்கிறாரு, கூப்பிடவா? வேணாம் தேங்க்ஸ். தொடர்பை துண்டித்த மனோகர் சோஃபாவில் சாய்ந்து சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான். உள்ளுக்குள் தோன்றிவிட்ட நெருடல் இன்று அதிகமாகிவிட்டதைப் போல தோன்ற கண்களை மூடிக்கொண்டான். சில மாதங்களாக நிர்மலாவின் போக்கில் ஏதோ மாற்றம் இருப்பது போன்ற உணர்வு. தன்னை அதிகம் மதிக்காத மாதிரி, குழந்தை வீட்டையெல்லாம் பற்றி லவலேசமும் கவலைப்படாத மாதிரி, நான் என் விருப்பு வெறுப்புகள் முக்கியம் என்று வெளிப்படையாகவே தெரிவிக்கிற மாதிரி. முதலில் இந்த உறுத்தலை அசட்டை செய்ய முயன்று அது முடியாமல் போனதும் மெதுவாக நிர்மலாவிடம் மனோகர் பேச்செடுத்தான். வர வர நீ அதிகமா வீட்டுல இருக்கிறதே இல்ல டார்லிங். வெளியில போறத கொஞ்சம் குறைச்சுக்க நிம்மா. மத்தியானம் பூரா வீட்டுல தான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் மனோ. 4 மணிக்கு மேல வெளியில போயிட்டு சீட்டாடிட்டு வரேன். இது தப்பா? தப்புன்னு நான் சொல்ல வரல நிம்மா. இப்படி அலைஞ்சா உன் உடம்பு கெட்டு போயிருமேங்கிற அக்கறையில தான் சொல்றேன். தேங்க்ஸ் மனு. ஆனா நீங்க அனாவசியமா கவலைப்படுறீங்க. நான் நல்லாவே இருக்கிறேன். முதலில் மெதுவாக சொன்னவன் எதையும் லட்சியம் பண்ணாமல் தொடர்ந்து தான் இருக்கிற விதத்திலேயே அவள் இருக்க முற்பட குரலை லேசாக எழுப்பி கண்டிக்க அந்த வீட்டில் குட்டி குட்டியாய் சண்டைகள் ஜனிக்க துவங்கின. ஒரு நாள் விடாம நீ இப்படி கிளப்பு பார்ட்டின்னு அலையிறது எனக்கு பிடிக்கல நிம்மா. எனக்கு பிடிக்குதே. அப்பப்போ வீட்டுல நீயும் நானும் குழந்தையோட நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வேணும்னா இருங்க. நாள் பூரா வீட்டுல இருந்தா எனக்கு போர் அடிக்குது. நாள் தவறாம ஆம்பளை தடியன்களோட கிளப்ல சீட்டாடுறது மட்டும் போர் அடிக்கலையோ? நிர்மலா கண்களை இடுக்கிக் கொண்டு கணவனை பார்த்தாள். உங்களுக்கு பொறாம என்றாள். தொடர்ந்து அவனோடு பேச விருப்பமில்லாத மாதிரி திரும்பி நடந்து விட்டாள். இன்னும் ஒரு நாள் இந்த சண்டை கொஞ்சம் தீவிரப்பட்டு போனதில் முதல் முறையாக மனோகர் கை நீட்டி அவளை அடித்து விட்டான். 4 நாட்கள் போல ஊரில் இல்லாமல் இருந்துவிட்டு வீடு திரும்பியவனுக்கு தான் வருவதையும் பொருட்படுத்தாமல் மனைவி வழக்கம் போல கிளப்புக்கு போய்விட்டது கோபத்தை உண்டாக்க போன் பண்ணி அவளோடு பேசினான். ஹலோ டார்லிங், எப்ப வந்தீங்க? வீட்டுல என்ன பண்றீங்க? கிளப்புக்கு வாங்களேன். நான் வரதா இல்ல நிம்மா, தலை வலிக்குது, நீ வந்துரு. இப்ப வா. கஷ்டம் மனோ, ரொம்ப மும்முரமா ஆடிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒரு தரம் ஜெயிச்சாச்சு, நீங்க வாங்கல. இங்க ஆனந்த், பாஸ்கர், பிரசன்னா எல்லாரும் இருக்காங்க. நான் ஊர்ல இருந்து வந்துட்டதை சொல்லிட்டு நீ புறப்பட்டு வந்துரு நிம்மா. திரும்ப திரும்ப அதையே சொன்னா எப்படி மனோ? பாதி ஆட்டத்துல வர முடியாது. அன்றைக்கு அவளை 8:45 மணி சுமாருக்கு ஆனந்த் வீட்டில் இறக்கி விட்ட போது மனோகர் அறையை விட்டு வாசலுக்கு வரவே இல்லை.
உள்ளே வந்தவள் கைப்பையை படுக்கையில் எறிந்துவிட்டு பாத்ரூம் சென்று வந்து நிதானமாய் ஹாய் என அடக்கி வைத்திருந்த கோபம் ஜுவாலை விட்டு எரிய துவங்கியது. கண்களில் லேசான சிவப்பு. சீட்டு விளையாடுகையில் மற்றவர்களுடன் சேர்ந்து மது அருந்தியிருக்க வேண்டும். இவன் கோபத்தையோ மௌனத்தையோ உணராத மாதிரி ஒரு சிகரெட் கொடுங்க மனு என்று அவள் கை நீட்ட மனோகர் பட்டென்று வெடித்தான். வெக்கமல்ல உனக்கு? எதுக்கு இப்படி 9 மணி வரைக்கும் கிளப்ல சீட்டாடி குடிச்சிட்டு உட்கார்ந்தது இல்லாம என்கிட்டயே வந்து சிகரெட் கேட்கிறியே அதுக்கு. நிர்மலா உரக்க சிரித்தாள். இதுல வெக்கப்பட என்ன இருக்கு மனு? நான் குடிக்கிறதும் சிகரெட் பிடிக்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. சொல்ல போனா முதல்ல குடிக்க சொன்னதே நீங்க தானே. மனோகர் நெற்றியில் ஓங்கி அறைந்து கொண்டான். தப்புதான். இப்படி அளவுக்கு மீறி நீ போயிருவேன்னு தெரியாம நான் உன்னை நாகரீகமா இருக்க சொன்னது தப்புதான். நிர்மலா அலுப்புடன் படுக்கையில் சாய்ந்தாள். டிராமா வசனம் எல்லாம் பேசாதீங்க மனோ. வர வர உங்ககிட்ட இது ஒரு பெரிய தொந்தரவா போயிடுச்சு. துளி பொறுப்பில்லாமல் மரியாதை இல்லாமல் அவள் பேச மனோகர் தாவி சென்று அவளை நெருங்கினான். வேகமாய் கையை பிடித்து உட்கார வைத்து கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். வெளியூருக்கு போயிட்டு வந்த புருஷன் கிட்ட ஒரு வார்த்தை அக்கறையா பேச முடியல. குழந்தை சாப்பிட்டாளா தூங்குனாளான்னு துளி கவலை இல்ல. நீயும் ஒரு பொம்பளை தானா? தூ. கன்னத்தில் கையை வைத்து அவனை வெறித்த நிர்மலா அப்படியே சில நிமிடங்களுக்கு உட்கார்ந்திருந்தாள். அப்புறம் மெதுவாக எழுந்து இரவு உடையுடன் விருந்தாளிகள் படுக்கை அறைக்கு சென்று கதவை அறைந்து மூடி தள்ளி கொண்டாள். அன்றிலிருந்து அடுத்து வந்த இந்த 1 மாதமாய் அவள் படுப்பது அந்த அறையில்தான். புருஷன் மனைவி நடுவில் நீளமான பேச்சுவார்த்தைகள் அடியோடு நின்று போய்விட அவசியமான கேள்விகள் இல்லை ஆமாம் என்ற பதில்கள். பிடித்துக் கொண்டிருந்த சிகரெட் அடிவரைக்கும் புகைந்து விரலைச் சுட மனோகர் கையை உதறிக்கொண்டான். கீழே விழுந்துவிட்ட சிகரெட் துண்டை எடுத்து பால்கனி கதவை திறந்து கொண்டு சென்று தோட்டத்தில் தூர எறிந்தான். கதகதத்த உடம்புக்கு குளிர்காற்று இதத்தை தந்தது. ஆகாயம் மூட்டமாய் இருக்க இங்கன்றும் அங்கன்றுமாய் நட்சத்திரங்கள் பளிச்சிட்டன. சுதா உள்ளே தூக்கத்தில் ஏதோ பிதற்றி அழுவது சன்னமாய் கேட்க, குழந்தையின் நலனை உத்தேசித்தாவது இன்றைக்கு நிர்மலாவுடன் பேசி எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் என்ற தீர்மானத்துடன் அவன் நிற்கையில் கேட்டில் கார் ஒன்று நுழைந்தது. வெள்ளை நிறத்தை கொண்டு அது ஆனந்தின் வண்டி என்பதை யூகிக்க முடிய அவர்களை சேர்த்து பார்க்க விருப்பமின்றி இருந்த இடத்திலேயே நின்றான். 5 நிமிடங்களில் மெல்லிய பேச்சு சிரிப்பை தொடர்ந்து கார் கிளம்பி போக மனோகர் மெதுவாக கூடத்துக்குள் வந்தான். படி ஏறி ஹாலில் நுழைந்த நிர்மலா இவனை கண்டதும் நின்றாள். கலைந்திருந்த தலைமுடி, கண்கள் அடியில் லேசாய் கருவளையங்கள், விரல்களில் புகையும் சிகரெட். சின்ன பெண்ணை போல காட்சியளிக்க வேண்டும் என்ற ஆசையில் சரியாக சாப்பிடாமல் வேண்டுமென்றே இழைக்க வைத்துக் கொண்ட உடம்பு. எனக்கு உன்கிட்ட பேசணும் நிம்மி. அவள் தலையை சாய்த்து உதட்டை ஒரு பக்கமாய் சுழித்து சிரித்தாள். எனக்கு கூட உங்ககிட்ட பேசணும் மனு. உட்காரு. உட்கார்ந்தாள். யோசித்து வைத்திருந்த வார்த்தைகளை உபயோகித்து மனோகர் மெதுவாக பேசினார். நம்ம 2 பேருக்காக இல்லைனாலும் சுதாவோட நன்மைக்காகவாது நாம மனசு விட்டு பேசுறது நல்லதுன்னு தோணுது நிம்மா. இன்னைக்கு தூங்க போறதுக்கு முன்னால சுதா ரொம்ப அழுது அமக்கலப்படுத்திட்டா. என்னன்னு விசாரிச்சேன். அவ சிநேகிதிங்க எல்லாருக்கும் அம்மாவோ அப்பாவோ தினமும் பெட் டைம் ஸ்டோரி சொல்றாங்களாம். தனக்கும் சொல்லணும்னு ஒரே அழுக. நிர்மலா அசிரத்தையுடன் காலை ஆட்டிக்கொண்டு பேசினாள். சொல்றது தானே, நீங்க தானே வீட்டுல இருந்தீங்களே. நிம்மா கத்தாதீங்க மனு. அம்மாவோ அப்பாவோ கதை சொல்றாங்கன்னா சொன்னீங்களேன்னு கேட்டேன். அம்மா தான் சொல்லணும்னு இல்லையே, அப்பாவும் சொல்லலாம்ல. மனோகர் அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்தான். சில மாசமாவே நாம 2 பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகி போயிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நிம்மா இது நல்லதில்ல. முக்கியமா சுதாவுக்கே நல்லதில்ல. அவளுக்கு 5 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு. நிர்மலா முகத்தை கேலியாக வைத்துக்கொண்டு சிரித்தாள். என்ன இன்னைக்கு ரொம்பத்தான் பொண்ணை பத்தி கவலைப்படுறீங்க? ஆச்சரியமா இருக்கேன். அவளுடைய கிண்டல் கிளப்பிய எரிச்சலை அடக்க மனோகர் சிகரெட் பற்ற வைத்து புகையை இழுத்தான். இன்னைக்குன்னு இல்ல நிம்மா, கொஞ்ச நாளாவே எனக்குள்ள அந்த அக்கறை தோணிக்கிட்டு தான் இருக்கு. சுதா வளர்ந்துகிட்டு வரா. அப்பா அம்மாவோட எப்பவும் இருக்கணும், கிட்ட இருந்து அவங்க தன்னை கவனிக்கணும்னு அவ ஆசைப்படுறது நியாயம்தான். அவளோட பெற்றோரா நாம இதை புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சுதான் போகணும். நிர்மலா கைவிரல் நகங்களை ஆராய்ந்தாள். தலையை நிமிர்த்தாமல் பேசினாள். திடீர்னு வந்திருக்கிற பொண்ணு ஞாபகத்துக்காக நீங்க வேணும்னா வாழ்க்கையை மாத்திக்கங்க. எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஆனா என்னால எதுவும் முடியாது. சொல்ல போனா நாம வாழ்றது ரொம்ப போலியான வாழ்க்கை. தொடர்ந்து இதை வாழணுமானே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நிம்மா என் மேல உனக்கு 1000 கோவம் இருக்கலாம். அதுக்காக இப்படி வாய்க்கு வந்ததை பேசாத. நல்லா இல்ல. நிர்மலா முகத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு அவனை ஏறிட்டு வெறித்தாள். வாய்க்கு வந்தது இல்ல மனு, உண்மையாத்தான் சொல்றேன். சில மாசமாவே உங்களுக்கு என் நடவடிக்கை எல்லாம் பிடிக்கல. என்னை புரிஞ்சுக்காம நீங்க பேசுறது, ஏன் அடிக்கிறது கூட தான் எனக்கு பிடிக்கல. சரிப்பட்டு வராத ஜோடியா நாம தொடர்ந்து வாழ்றதுல அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தோணல.
இனிமேலும் வேஷம் போடவும் நான் விரும்பல. உங்க வாழ்க்கை உங்களுக்கு, என்னுடையது எனக்கு. ஓகே? சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு மனோகர் அதிர்ந்து நிற்பதை பொருட்படுத்தாமல் எழுந்து தன் அறைக்கு சென்று நிர்மலா கதவை தாளிட்டுக் கொண்டாள். மறுநாள் மனோகர் ஆபீஸ் செல்லும் வரையில் வெளியில் வராமல் இருந்தவள் அவன் போன பிறகு பெட்டிகளில் தன் உடைமைகளை எடுத்து அடுக்கினாள். ஒரு பேப்பரில் சொல்ல வேண்டியதை நேத்தே சொல்லிட்டேன். என்ன நல்லா புரிஞ்சுகிட்டவரோட ஏன் பேரை சொல்றதுல எனக்குள்ளாம் தயக்கமோ வெட்கமோலாம் இல்ல. ஆனந்தோட தான் நான் புது வாழ்க்கையை வாழ போறேன். துரத்திக்கிட்டு வந்து தொந்தரவு பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். குட் பை நிர்மலா என்று எழுதி கவரில் போட்டு ஒட்டி ஆயாவிடம் கொடுத்து ஆபீஸ்ல இருந்து ஐயா வந்ததும் கொடுத்துரு என்றாள். 10 மாதம் சுமந்து பெற்ற பெண்ணை நிரந்தரமாக பிரிகிறோமே என்ற கலக்கம் கடுகத்தனை கூட இல்லாமல் பாம்பேக்கு மாற்றலாகி அன்று புறப்பட்டுக் கொண்டிருந்த ஆனந்தின் அழைப்பை ஏற்று அவனுக்கு மனைவியாக வாழ தன் உடைமைகளுடன் அவனை தேடி சென்றாள். அறை ரொம்ப நிசப்தமாக இருந்தது. கடிகாரத்தின் பெண்டுலம் அசையும் சத்தம் மட்டும் பெரிதாக ஒலித்து அந்த மௌனத்தை கலைக்க முயன்று கொண்டிருந்தது. பத்திரிகைகளும் தலைகாணிகளும் படுக்கையில் வாரி இறைந்திருந்தன. சிகரெட் துண்டங்கள் ஆஸ்ட்ரேயை நிறைத்துவிட்டு டீப்பாய் மேலும் தரையிலும் சிதறி கிடந்தன. புகை மூட்டம், வெளிக்காற்று உள்ளே வர வழியில்லாததால் அறை நாறியது. எதையும் கவனிக்கும் நிலையில் மனோகர் இல்லை. குளிக்காமல் சாப்பிடாமல் நினைத்தபோது மதுவும் சிகரெட்டுமாய் முக்கால்வாசி பொழுதை தள்ளியதில் அவன் வெகுவாக பலவீனம் அடைந்திருந்தான். தான் ஆண் என்பதை மறந்து அடிக்கடி அழுததிலிருந்து கண்கள் சிவந்து இமைகளை மூட முடியாமல் எரிந்தன. மண்டைக்குள் வண்டு ஒன்றின் ரீங்காரம். நிம்மா, நிம்மி, நிர்மலா, என்னை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு போய்விட்டாயே, இனி நான் என்ன செய்வேன்? எவ்வாறு வெளியுலகத்தில் நடமாடுவேன்? நண்பர்களை எப்படி நிமிர்ந்து பார்ப்பேன்? அலுவலகத்துக்கு கூனி குறுகாமல் சென்று வருவது எப்படி? ஐயோ, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? சென்ற ஜென்மத்தில் செய்த பாவம்தான் என்ன? தலை தூக்க முடியாமல் இப்படி ஒரு இடி என்னை வீழ்த்து விட்டதே. என்ன செய்வேன்? எங்கு செல்வேன்? வலிக்கிறதே, இதயம் குடைகிறதே. என்ன செய்து இந்த வலியை குறைப்பேன்? மனோகர் புலம்பினான், வாய்விட்டு அழுதான், முட்டிக்கொண்டு பரிதவித்தான். நிர்மலாவின் கடிதத்தை பார்த்துவிட்டு ஒடிந்து போய் படுக்கையில் சாய்ந்தவன் நாட்கள் நாளாக போகின்றன, இன்னும் தெளியவில்லை. அறைக்குள்ளேயே முடங்கிக் கொண்டான். போனில் பேச மறுத்தான். நண்பர்களை சந்திக்க மாட்டேன் என்றான். சாப்பாட்டை தவிர்த்தான். தூக்கம் வராமல், இருப்பு கொள்ளாமல், என்ன செய்வதென்று புரியாமல் ஹா ஹா வென்று தனக்குத்தானே தவித்து பறந்தான். இன்று 4வது நாள். நீயும் வேண்டாம், உன் உறவும் வேண்டாம் என்று நிர்மலா அவனை விட்டு போய் இன்று 4வது நாள். படுக்கை கொள்ளாமல் மனோகர் எழுந்து உட்கார்ந்தான். காலியாய் இருந்த வயிறு என்னவோ செய்தது. ஒரு பக்கம் புரட்டியது, இன்னொரு பக்கம் குரக்களி வாங்கி தசைகளை சுண்டி இழுத்தது. தலை கனமாய் கனத்தது. கழுத்தில் நிற்க மாட்டேன் என்று அடம் பண்ணியதை தாங்கிக் கொள்வது போல கைகளால் அழுந்த பிடித்தான். மூச்சை அடைக்கிற மாதிரி இருந்தது. இருட்டில் பார்வையை வீசிய போது எதுவும் புரியாமல் கண்கள் மசமசத்தன. பிரயத்தனப்பட்டு விளக்கின் சுவிட்சை தேடி போட்டான். திடுமென எழுந்த வெளிச்சத்தில் கண்கள் கூசி எரிந்தன. போர்வையை உதறி தள்ளிவிட்டு மெதுவாக பாத்ரூமுக்கு சென்றான். ஊசியாய் குத்தின நீரின் ஜில்லிப்பை பொறுத்து கொண்டு முகத்திலும் பின் கழுத்திலும் பாரி இறைத்துக் கொண்டான். அரை நிமிடத்தில் மண்டையின் பாரம் கொஞ்சம் குறைந்த மாதிரி இருந்தது. முகத்தை துடைத்துக் கொண்டு கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்தான். மடையா, எதுக்காக உன்னை வருத்திக்கிற என்று அது கேட்கிற மாதிரி தோன்றியது. வாஷ் பேசின் மேல் சாய்ந்து கண்ணாடிக்கு சமீபத்தில் சென்று உற்று பார்த்தான். மீண்டும் பிம்பம், நீ ஒரு முட்டாள் மனு என்றே சொல்லியது. அவளை மகாராணி மாதிரி நீ வைத்துக் கொண்டாலும் உன் அருமை புரியாமல் ஓடிவிட்டாள். கழுத போட்டும் என்று விட்டு உதறாமல் எதற்காக உன்னை வேதனைப்படுத்திக் கொள்கிறாய்? மனோகர் கலைந்திருந்த தலையை விரல்களால் கோதிக்கொண்டு வெளியில் வந்தான். இருண்டு கிடந்த கூடத்தை தாண்டி டைனிங் ஹாலுக்கு சென்று விளக்கை ஏற்றினான். ஃப்ரிட்ஜ் கதவை திறந்து என்ன இருக்கிறது என்று பார்த்தான். ரொட்டி, முட்டை, வாழைப்பழம், பால். ஒரு வாழைப்பழத்தை எடுத்து உரித்து உள்ளே போக மாட்டேன் என்று தகராறு பண்ண பிடிவாதமாய் மென்று விழுங்கினான். அலமாரியிலிருந்து ஒரு டம்ளரை எடுத்து பாலை ஊற்றிக்கொண்டு நிதானமாய் குடித்தான். கொஞ்சம் உணவு போனதும் வயிற்றின் சங்கடம் ஓரளவுக்கு குறைவது புரிய சரியான காரியம்தான் செய்தோம் என்கிற திருப்தியுடன் கூடத்துக்கு வந்தான். ஒரு உந்துதலின் காரணமாய் தன் அறைக்கு செல்லாமல் மகள் படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தான். நீல விடிவிளக்கின் ஒளியில் கட்டிலில் சுதாவும் தரையில் ஆயாவும் படுத்திருப்பது தெளிவாக தெரிந்தது. சத்தமில்லாமல் மகளின் படுக்கையில் உட்கார்ந்து அவளை வெறித்தான். சாயலில் சுதா அப்படியே அவன்தான். நிர்மலாவின் ஜாடை கொஞ்சம் கூட கிடையாது. நிறம் வேண்டுமானாலும் அம்மா மாதிரி என்று சொல்லலாம், அவ்வளவுதான். கண் சிமிட்டாமல் பெண்ணை பார்க்கையில் 5 வயதை குழந்தைக்குத்தான் இந்த வயதுக்குள் எத்தனை ஏமாற்றங்கள் என்ற வருத்தம் எழுந்தது. முதலில் குழந்தை வேண்டாம் என்று தான் சொன்னதை நிர்மலா கேட்டிருந்தால் இவள் பிறந்திருக்க மாட்டாளே.
இந்த வேதனையெல்லாம் அனுபவிக்காமல் தப்பித்திருப்பாளே என்ற எண்ணம் தோன்ற தடக்கென்று உள்ளுக்குள் ஒரு கோபக்குமிழ் வெடித்தது. நிர்மலா, மோசக்காரி, எத்தனை கல் நெஞ்சக்காரி நீ! உனக்கு இங்கு என்னிடம் என்ன குறை? பணம், சுதந்திரம், அந்தஸ்து, எதில் குறை? ஒன்றிலும் இல்லை. தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு கூத்தாடியதில் என் அருமை புரியாமல் ஓடிவிட்டாயா? அளவுக்கு மீறி இடம் கொடுத்ததில் உன் வரம்பு எதுவென்று புரிகிற நிதானம் இல்லாமல் வழி தவறி போய்விட்டாயா? ஓடு, ஒழிந்து போ. அத்தனையும் உனக்கு நான் கொடுத்திருந்த இடத்தில் வந்த வினை. ஆமாம், ஒன்றுமே தெரியாத அப்பாவியாக இருந்தவள் இப்படி அத்துமீறி நடந்து கொள்ள நான் ஏகத்துக்கு கொண்டாடியது, இடம் கொடுத்ததும் கூட காரணங்கள் தானே. வேண்டாம் என்று ஒதுங்கியவளை வலுக்கட்டாயமாக நாகரீக மோகத்தில் தள்ளி இன்று அவள் என்னை, என் மகளை விட்டு பிரிய நானே வழிவகுத்து விட்டது உண்மைதானே? கடவுளே, நாகரீக மோகம் அதுதானே என்னையும் ஆட்டி படைத்து நிர்மலா கண்ணையும் கட்டிவிட்டது. ஆமாம், ஆமாம், ஆமாம். நாகரிகமான வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டதுதான் இந்த அசிங்கம் நடப்பதற்கு விதையாக இருந்தது. எங்கள் வாழ்க்கை இன்று இப்படி கோணி போக அன்று நான் விரும்பிய நாகரிக மோகம்தான் அஸ்திவாரமாக அமைந்து விட்டது. நாகரிக வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன். நாகரிக மனிதர்களை நான் வெறுக்கிறேன். என் வாழ்க்கை சீரழிய ஒரே காரணமாய் இருந்த நாகரிக வெறியை நான் வெறுக்கிறேன். என்னவோ புரிந்துவிட்ட தினசில் ஓங்கி நெற்றியில் அடித்துக் கொண்ட போது கைவிரல்கள் நடுங்கின, உடம்பு பூராவும் வியர்த்தது. அம்மா என்று முனகலுடன் சுதா புரண்டு படுத்தாள். அனாதை போல யாருமில்லாமல் மகள் படுத்திருப்பது மனதை கஷ்டப்படுத்த, இது நாட்கள் இல்லாத விதமாய் இனி எனக்கு இவள்தான் எல்லாமே. இவள் உருவாக நானும் அல்லவா காரணம்? அம்மா விட்டு ஓடினா மாதிரி பொறுப்பில்லாமல் நானும் நடந்து கொண்டால் இந்த பிஞ்சின் நிலை என்ன என்ற கேள்விகள் நெஞ்சை பிராண்ட, கண்களில் நீர் திரண்டது. நிர்மலா போய்விட்டால் என்ன? நான் இவளை பெற்றவன் இருக்கிறேன். இவளை அனாதையாக விடமாட்டேன். அந்த நாகரீக ஆசையில் நிர்மலாவை பாழாக்கின மாதிரி இவளை வீணாக்க மாட்டேன். கண்டிப்புடன், கட்டுப்பாட்டுடன் அந்த கால வழக்கப்படி வளர்த்து சுதாவை சிறந்த கால விதத்தில் ஆளாக்குவேன். என்னை அறியாமல் நான் செய்துவிட்ட பாவத்திற்கு இவளை ஒழுக்கத்தோடு வளர்ப்பதுதான் பிராயச்சித்தம். செய்வேன், கண்டிப்பாய், சத்தியமாய் செய்து காட்டுவேன். மனோகர் குனிந்து மகள் நெற்றியில் முத்தமிட்டான். நகர்ந்திருந்த அவள் போர்வையை சரி செய்தான். ஓசைப்படாமல் எழுந்து தன் அறைக்கு வந்தான். மேஜை முன் உட்கார்ந்து செய்ய வேண்டியவை என்னென்ன என்று யோசித்து குறித்து கொண்டான். இனி இந்த ஊரில் தெரிந்தவர் நடுவில் இருப்பது என்பது இயலாத காரியம். நண்பர்களை பார்க்கையில், இங்கு அங்கு போகையில் நிர்மலா பற்றின பேச்சு, ஞாபகம் கட்டாயம் எழும். வேண்டாம், எனக்கு அவள் நினைவு வேண்டாம். அவளை பற்றின எந்த பேச்சுமே வேண்டாம். அதனால் முதல் காரியமாய் இந்த ஊரை விட்டு போவதுதான் சரி. எங்கே போகலாம்? என்ன வேலை? என் வேலை என்னாகும்? வேலையை விட்டுவிட்டால் கையில் என்ன கிடைக்கும் என்பதை தோராயமாக கணக்கு போட்டு பார்த்தான். பரவாயில்ல, கணிசமாத்தான் வந்தது. சரி, வேலையை விட்டுடலாம். அடுத்தது? சற்று முன் தீர்மானித்தபடி பெண்ணை கட்டுப்பாடுடன் வளர்க்க வேண்டும் என்றால் அதற்கு பெரிய நாகரீக பட்டணங்கள் தேவையில்லை. தெற்கில் சின்ன ஊராக பார்த்து கொண்டு போய்விட்டால், திருச்சி, மதுரை பக்கம் எனக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம். அம்மாவோடு கிராமத்தில் கொஞ்ச நாள் தங்கிவிட்டு பிறகு எங்கு வசிக்க துவங்குவது என்று மெதுவாக யோசித்துக் கொண்டாள். மனதில் நிர்மலா உண்டாக்கிவிட்ட ரணத்தின் வலி தாங்க மாட்டாமல் இருக்க, கண்ணை கட்டிவிட்ட குதிரையாய் தன் காயத்துக்கு முதலில் மருந்து போடுவதிலேயே குறியாக இருந்த மனோகர் வேறு எதை பற்றியும் சிந்திக்க மறுத்தவனாக காரியத்தில் உடனடியாக இறங்கினான். மறுநாள் அலுவலகத்துக்கு சென்று தன் ராஜினாமாவை சமர்ப்பித்தான். எனக்கு சேர வேண்டிய பணத்தை கணக்கு போட்டு என் ஊர் விலாசத்துக்கு அனுப்பிடுங்க என்று கடிதத்தை தந்துவிட்டு 2 மாசம் லீவ் எடுத்துக்கிட்டு 6 அமர யோசனை பண்ணு மனோகர் என்று கரிசனத்துடன் அலுவலக மேலாளர் கூறியதை காதில் வாங்காமல் பிடிவாதமாய் தான் நினைத்ததையே தொடர்ந்து செய்தான். மகளுக்கும் தனக்கும் தேவையான உடைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நிர்மலா சம்பந்தப்பட்ட எதுவுமே தன் எதிர்காலத்துக்கு வேண்டாம் என்பது போல மரச்சாமான்கள், பாத்திரங்கள், அலங்கார பொருட்கள் என்று ஒன்று விடாமல் அத்தனையையும் ஒரு ஏலக்கடைக்காரரிடம் ஒட்டுமொத்தமாக கொடுத்து, என்ன விலை வருதோ வித்துட்டு உங்க கமிஷன் போக பாக்கிய இந்த விலாசத்துக்கு அனுப்பிடுங்க என்று பணித்தான். 4 மாத சம்பளத்தை ஆயா கையில் கொடுத்து கணக்கு தீர்த்து அனுப்பினான். நானும் சுதாவும் வெள்ளிக்கிழமை அங்கு வரோம் என்று அம்மாவுக்கு தந்தி கொடுத்துவிட்டு எதுவும் புரியாமல் விழித்துக் கொண்டிருந்த மகளுடன் சொற்ப உடைகளுடனும் காரில் ஏறி இனி இந்த பெங்களூர் சகவாசமோ நாகரீக வாழ்க்கையின் தொடர்போ வேண்டவே வேண்டாம் என்ற வைராக்கியத்துடன் ஊரை பார்க்க புறப்பட்டான். ருக்மணிக்கு அப்படியொன்றும் வயதாகி விடவில்லை. இன்றைக்கெல்லாம் இருந்தால் 56, 57 வயதுதான் இருக்கும். 25வது வயதில் 25வது வயதில் தாலி கட்டினவர் அகாலமாய் இறந்து போக அந்த இளம் பிராயத்திலேயே விதவை கோலத்தை பூண்டதாலோ என்னவோ உடம்பாலும் மனதாலும் அவர் சீக்கிரமே கிழவியாகி போனதுதான் நிஜம்.
தலைமுடி வெளுத்து லேசாக கூன் விழுந்து தோல் சுருங்கி இருப்பவரை பார்த்தால் 60க்கு மேலேயே மதிக்க தோன்றும் நிச்சயமாய். ருக்மணிக்கு பிறந்ததே மனோகர் ஒருவன்தான். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு என்று செல்லமாய் வளர்த்ததில் அவன் படிக்கிறேன், மேல மேல படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போறேன் என்று பிடிவாதம் பிடித்த போது என்னை ஒண்டியா தவிக்க விட்டுட்டு அப்படி என்னையா படிப்பு, இருக்கிற சொத்து போதும், பெத்தவளுக்கு அடங்கி ஊரோட இரு என்று அதட்டி சொல்லக்கூட தைரியம் இல்லாமல் போய்விட்டது. மனோகர் மதுரையில் பள்ளி படிப்பும் சென்னையில் இன்ஜினியரிங் படிப்பும் படித்தான். அப்புறம் ஜாம்ஷெட்பூரில் MBA படித்தான். படிப்பிலும் வேலை நுட்பத்திலும் கெட்டிக்காரனாக இருக்க பெங்களூரில் பெரிய வேலை தானே தேடி வர மகனின் ஆடம்பர நாகரீக வாழ்க்கை தனக்கு சரிப்பட்டு வராது என்பதை உணர்ந்து ருக்மணி சொந்த பெண்ணை சொந்த மண்ணை விட்டுட்டு நான் வரலையா என்ற சாக்கை சொல்லி ஊரோடு புத்திசாலித்தனமாய் தங்கிக் கொண்டார். வருஷத்துக்கு ஒரு தரம் முடிந்தால் ஒரு நாளோ அரை நாளோ மனோகர் வந்து பெற்றவளை எட்டி பார்த்துவிட்டு போவான். மற்றபடி ஆடிக்கு ஒன்று அமாவாசைக்கு ஒன்று என 2 வரி கடிதம் வரும், அவ்வளவுதான். தனியாய் மகன் இஷ்டத்துக்கு வாழ்ந்த போதே வாயை திறந்து இது தப்புப்பா என்று சொல்ல தெரியாத ருக்மணியா அவன் மனதுக்கு பிடித்தவளை மணந்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையில் குற்றம் குறையை கண்டு இது தவறு தம்பி என்று துணிந்து கண்டித்திருக்க போகிறாள்? இல்லை. தோளுக்கு மேல் வளர்ந்தவன், படித்தவன், உலகம் தெரிந்தவன், முக்கியமாய் காசு பணத்தோடு அந்தஸ்தாய் வாழ்பவன். இவனுக்கா நாம் சொல்லி எதுவும் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவன் வாழ்விலிருந்து ஒதுங்கிக் கொண்டுதான் இருந்தாள். பிள்ளையை காண வேண்டும் என்ற ஏக்கம் தாங்க மாட்டாது போனால் மட்டும் ரயில் பிடித்து பெங்களூர் போவாள். 2 நாள் தங்குவாள். முடிந்த வரையிலும் பட்டும் படாமலும் இருந்துவிட்டு பிள்ளைக்கோ மருமகளுக்கோ தன்னால் துளி கஷ்டம் என்ற பேச்சு எழாமல் வந்து விடுவாள். அப்படிப்பட்டவள் பிள்ளையிடமிருந்து தந்தி என்றதும் தவித்து போனதில் வியப்பென்ன? தந்தியா? மனோகர் கிட்ட இருந்தா? என்ன? தந்தி சேவகரையே பிரித்து படித்து சொல்வதற்குள் அவருக்கு படபடவென வந்தது. நானும் சுதாவும் வெள்ளிக்கிழமை அங்க வரோம். செய்தி அறிந்த ருக்மணி ஏகத்துக்கு சந்தோஷித்தாலும் மனைவியை விட்டுவிட்டு ஏன் இப்போது திடுதிப்பென்று பிள்ளை வருகிறான் என்ற கேள்வி மாத்திரம் விடாமல் வயிற்றை கலக்கிக் கொண்டே இருந்தது. தந்தி கிடைத்து பிள்ளை வருவதற்கு இடையில் இருந்த 2 நாட்களில் ஆள் வைத்து வீட்டை சுத்தம் பண்ணினாள். மாவு இடித்து பேத்திக்கு பலகாரங்களை பண்ணாள். வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி வாசலுக்கும் உள்ளுக்கும் நடையாய் நடந்தாள். மாலை மங்கி இருள் சூழ்ந்து 8 மணி சுமாருக்கு புழுதி போர்த்தியிருந்த காரில் மனோகர் பெண்ணுடன் வந்து இறங்கினான். வாயா தம்பி என்று வரவேற்ற ருக்மணிக்குள் காரணமில்லாமல் பயம் வேகமாய் வியாபித்தது. பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறான்? உடம்பு நன்றாக இல்லையோ? மருமகளுக்கு ஏதாவது உடல் கோளாறா? பேத்தி குட்டியும் இளைத்து போய் சோனியாய் கொஞ்சம் கூட தெம்பாகவே இல்லையே. நிர்மலா வரலையா தம்பி என்றதும் இல்ல, விவரம் அப்புறம் சொல்றேன் என்று மனோகர் தாழ்ந்த குரலில் பதில் சொல்ல அவள் சங்கடம் அதிகமானது. என்ன விஷயம்? அவள் பயந்தது வீணாகாமல் அன்றிரவு சாப்பாடாகி சுதா தூங்கிய பின் மாடியறையில் உட்கார்ந்து சிகரெட்டை பிடித்துக் கொண்டு மோட்டு வலையை வெறித்தபடி மனோகர் முழு விவரத்தையும் அவளிடம் சொல்ல சத்தம் இழாமல் மார்பில் அடித்துக்கொண்டு ருக்மணி பதறினாள். என்ன? என்னையா சொல்ற? நிர்மலா உன்னோட இருக்க பிடிக்கலன்னு இன்னொருத்தனோட ஓடிட்டாளா? அட கூறுகெட்ட மூதேவி, ஓடுகாலி முன்னோ, என் பிள்ளைய விட உனக்கு இன்னொருத்தன் வசதியா போயிட்டானா? ஐயோ ஐயோ முருகா, நான் என்ன பண்ணுவேன்? எங்க போய் முட்டிப்பேன்? குடும்ப கௌரவத்தை காத்துல விட்டுட்டு ஓடிட்டாளே சிரிக்கி. ஐயோ, நாம பெத்த மவனே, உனக்கு என்னையா குறை? ராஜா மாதிரி இருக்கிறியே, கை நிறைய சம்பளம், அவளை ராணி மாதிரி ஒருத்தர் ஒரு சொல்லு பேசாம வச்சிருந்த. நான் என்ன பண்ணுவேன்? ஊர் முகத்துல எப்படி முழிப்பேன்? ஐயோ ஐயோ. வாயை பொத்தி கொண்டு தாய் அழுதது கண்களை கலங்க வைக்க மனோகர் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தான். ஏயா இந்த அக்கிரமம் எப்படி நடந்துச்சு? என்ன ஆச்சு? ஏன் அவ புத்தி கெட்டு போயிட்டா? விவரமா சொல்லுயா. என்னால நம்ப முடியலையே. நீ தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா கன்றாவியா இருக்குதேயா. உங்க அப்பா போனப்பவே நானும் போயிருக்க கூடாதா? கல்லுகுண்டு மாதிரி இருந்துகிட்டு இத்தனையும் கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இருக்கனே. சில நிமிடங்களுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் அவரை அழவிட்ட மனோகர் பின் நிதானமாய் பேசினார். இப்போ நீங்க இப்படி புலம்பி அழுகிறதுனால ஆக போறது ஒண்ணும் இல்லம்மா. போனவளுக்காக நாம கண்ணீர் விட்டு அழறது கூட வீண்தான். அந்த அளவுக்கு அவ ஈவிரக்கம் இல்லாதவ, சுயநலம் படைச்சவ. அவளுக்கு நான் என்ன குறை வச்சேன்னு சத்தியமா எனக்கு புரியல. போயிட்டா, விடுங்க. இதோட அவளை பத்தின பேச்ச நாம அடியோட விட்டுறணும். ஊரார்கிட்ட அவ செத்துட்டான்னு கூட நீங்க சொல்லிக்கங்க, எனக்கு கவலை இல்லை. ஆனா அவ ஏன் போனா, எவனோட போனாங்கிற விவரம்லாம் திரும்ப திரும்ப கேட்டு என்னை இன்னும் வேதனைப்படுத்தாதீங்க. ஒரு தரம் அத்தனையும் நான் சொன்னது போதும், புரிஞ்சுக்கங்க. இல்லையா, பேசல. அந்த தடிச்சிருக்கிய பத்தி நான் பேசவே இல்லை. உன்னை மதிக்காத அந்த நாயி, பெத்த பிள்ளைய நினைச்சு பார்க்காத மூதேவி, இனிமே இருந்தா என்ன செத்தா என்ன? ஒழியட்டும், ஒழுக்கங்கிட்ட நாய்.
தனக்குத்தானே புலம்பிக் கொண்ட ருக்மணி ஏதோ நினைப்புக்கு வந்தவளாய் நிமிர்ந்து சொன்னாள். இவ ஒழுங்கா உன்னோட குடுத்தனம் பண்ணுவாளான்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு தம்பி. நான் வந்து போன 2 நாள்லயே பார்த்திருக்கிறேன். ஓயாம போன் வரும். ஆம்பளைங்க வருவாங்க. சிரிச்சு சிரிச்சு பேசுவா. யாரும்மா அதுன்னு கேட்டா சிநேகிதம்பா. உனக்கு இதெல்லாம் தெரியுமோ தெரியாதோ? பொம்பளை கழுதைக்கு ஆம்பளை தடியன்களா சிநேகிதங்க? குடும்பம் உருப்படுமா? தலைமுடிய வெட்டிக்கிட்டு மார்ல துணி நிக்காம என்ன ஆட்டம் போடுவா. தூங்கி எழுந்ததும் உதட்டுல சாயம் பூசிக்கணுமா? கை நகத்துக்கு 1/2 மணிக்கு ஒரு தடவை பாலிஷ் போடணுமா? அந்த ஆயா இருந்தாலோ குழந்தை அந்த அளவுக்காச்சும் வளர்ந்துச்சோ? அத்தனையும் கண்டும் காணாம இருந்துட்டு உன்னண்ட சொல்லவும் முடியாம எதுவும் செய்ய தைரியமும் இல்லாம வந்துருவேன். இப்பெல்லாம் அவளோட தகுடுதத்தம் புரியுது. வேமானி, கூறுகட்ட சிரிக்கி. அம்மா திட்ட திட்ட மனோகர் வாய் திறக்காமல், அவ அப்படி ஆண்களோட திரிய, முடிய வெட்டிக்கிட்டு ஆட நான் தான் தூண்டுனேன் என்று கூறக்கூட தைரியம் இல்லாமல் அமர்ந்திருந்தான். அவள பெத்தவருக்கு செய்தி தெரியுமா தம்பி? மனோகர் தெரியாது என்று தலையசைத்தான். ஒரு போன் பண்ணி சொல்றது தானே. பாத்துக்குங்க உங்க மக லட்சணத்தைன்னு காட்டமா கேக்குறது தானே. கேட்டு என்னம்மா பிரயோஜனம்? போனவ வந்துட போறாளா? ஐயோ, அந்த மூதேவி திரும்ப வரலன்னு இங்க யார் அழுதாங்க? பொண்ணதான் வளர்த்தவோ யோகியத்தை அந்த பெரிய மனுஷனுக்கு தெரியட்டுமேன்னு தான் கேட்டேன். அவளுக்கு வேணும்னே அவளே சொல்லிக்கிட்டோம். இனிமே எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதுவும் சரிதான். உனக்கு என்ன ஆம்பளை சிங்கம்? கட்டிக்க ரெடின்னா 1000 பேர் கியூல நிக்க மாட்டாங்களா? நான் பார்த்து பண்ணி வைக்கிறேன். அருமையான பொண்ணா. நீ எதுக்கும் கவலைப்படாத. மனோகர் வேதனையுடன் சிரித்தான். ஆள் அவமானப்பட்டு நொந்து போயிருக்கிறேன். இந்த சமயம் பார்த்து இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசுறீங்களேம்மா. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. பொம்பளை சகவாசத்தால நான் பட்ட பாடு போதும். அவளோட நான் அனுபவிச்சதும் போதும். இனி ஆயுசுக்கும் ஒண்டியாவே இருந்துட்டுதான் அளவுக்கு மனசு கசந்து போச்சு. தெரிஞ்சோ தெரியாமலையோ பொண்டாட்டிக்கு நிறைய இடம் கொடுத்து நாகரிகமா இருக்க சொல்லி அவ தப்பு பண்ண நானும் காரணமாயிட்டேன். அந்த தப்புக்கு பிராயச்சித்தமா என் மகளை கண்டிப்போட ஒழுக்கத்தோட நல்ல விதமா வளர்த்து ஆளாக்க விரும்புறேன். இனிமே எனக்குன்னு இருக்க ஆசையே இது ஒண்ணுதான். அதுக்காக வேலையை விட்டுட்டு சாமானெல்லாம் வித்துட்டு இங்க வந்திருக்கேன். புது ஊர்ல புது சூழ்நிலையில புது மனுஷங்க தொடர்போட நானும் என் பொண்ணும் புது வாழ்க்கையை தொடங்கணும்னு விரும்புறேன். உங்ககிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டேன். ஒன்னையும் மறைக்கல. நீங்க என் மனசை புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் அது இதுன்னு சொல்லாம என் வழியில வந்து சுதாவை நல்ல விதமா வளர்க்க உதவுனீங்கன்னா சந்தோஷப்படுவேன். குரல் கம்ம மகன் பேசுவது சகிக்க முடியாது இருக்க, வேதனைப்படாத ஐயா. உன் மனசு போல நடந்துக்கிறேன். இத்தனை வருஷமா என்கிட்ட இருந்து எட்டி இருந்த பிள்ளை இப்பவாச்சும் நெருங்கி வந்தியே, அது ஒன்னே எனக்கு போதும். தம்பி, நீ என்ன சொல்றியோ அப்படியே நடந்துக்கிறேன். நீ கலங்காதையா என்று கெஞ்சலாய் பேசினார் ருக்மணி. 1 மாசம் இங்க தங்கி மதுரை திருச்சி கம்பெனிகள்ல வேலைக்கு எழுதி போடலான்னு இருக்கேன். வேலை பண்ணாம வீட்டோட நிலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு சரிப்படாது. இந்த பக்கமா வேலை தேடிக்கிட்டா நீங்க என் கூட வந்து இருக்க ஆட்சேபணம் ஒண்ணும் இல்லையேம்மா. ருக்மணி தயங்கினாள். ஒண்ணும் இல்ல. ஆனா தம்பி, உன் பழக்க வழக்கம்லாம் வேற. நான் அந்த காலத்து மனுஷி. சாமி கோயில் சம்பிரதாயம்னு கர்நாடகமா ஏதாச்சும் பண்ணுவேன். உனக்கு சங்கடமா இருக்கும். அதான். பேசியவரை கை நீட்டி மனோகர் தடுத்தான். அந்த மனோகர் இப்ப இல்லம்மா. உங்க முன்னாடி நிக்கிறவன் புது மனோகர். இவன் சம்பிரதாயம் கட்டுப்பாடு எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு தான் புது வாழ்க்கையை தொடங்க போறான். நீங்க வேணா பாருங்க, இன்னும் 1 மாசத்துல நான் அடியோட மாறிடுவேன். குடிக்க மாட்டேன். நாகரிக வாழ்க்கை வேணும்னு சொல்ல மாட்டேன். ஏன் இந்த சிகரெட்டை கூட தொட மாட்டேம்மா. ஒரு தடவை பண்ண தப்பு போதும். இனி என் பொண்ணாச்சும் நல்லா இருக்கட்டும். அடுத்து வந்த நாட்களில் யாருமே வேண்டாம் என்று மனோகர் ஒதுங்கிக் கொண்டதில் ஊராரையும் உற்றாரையும் சமாளிப்பதற்குள் ருக்மணிதான் திண்டாடி போனாள். மருமக வரலியா? அவ எங்க? மாறி மாறி அனைவரும் கேட்டபோது அவ அப்பா வீட்டுக்கு போயிருக்கா என்று முதலிலும், எப்ப வருவாளோ அந்த குணங்கெட்டவ போக்கு யாருக்கு விளங்குது என்று பிறகும் சொல்லி துளி துளியாக புரிய வைத்தார். மேற்கொண்டு யாராவது துருவி கேட்க முனைந்தால், ஐயோ, வம்பு எங்க கிடைக்கும்னு அலையறியடி. அந்த கூறுகெட்ட கழுத பேச்சை என்னென்ன பேசாத என்று முகத்தில் அடித்தா மாதிரி பேசி வாயை அடைத்தாள். ஆக மனோகர், அவன் மனைவி நடுவில் என்னமோ கசமுசா. இருவரும் சேர்ந்து வாழவில்லை என்பது எல்லோருக்கும் புரிந்ததே ஒழிய மற்ற விவரங்கள் எதுவும் தெளிவாகவில்லை. இதன் நடுவில் எக்கச்சக்க படிப்பு தகுதிகளுடன் கூடிய தனது விவரக்குறிப்பை மனோகர் 2 தனியார் கம்பெனிகளுக்கு அனுப்ப, அவர்கள் இருவருமே அவனை வேலைக்கு எடுத்துக்கொள்ள தயாராக இருக்க, திருச்சி வேலை 4 விதத்திலும் உயர்வு என்று மனதுக்குள் பட, அந்த 1ஆம் தேதி முதலில் தான் மட்டும் போய் அங்கு ஏற்பாடுகளை செய்த பிறகு தாயுடனும் மகளுடனும் அங்கு சென்று புது வாழ்க்கையை தொடங்கினான். அலாரம் அடிக்க துவங்கிய உடனே மனோகர் விழித்துக் கொண்டு விட்டான். சத்தத்தை நிறுத்திவிட்டு குளியலறைக்கு சென்று பல் தேய்த்துக் குளித்தான். சுத்தமான வேட்டி சட்டையை அணிந்து ஈரத்தலையை வாரினான். கண்ணாடியில் தெரிந்த பிம்பத்தை பார்க்கையில்
குளிச்ச கையோட முருகனை நினைச்சு துளி விபூதியை பூசிக்கையா, நிம்மதி தன்னால வரும் என்று 4-5 நாட்கள் முன் கரிசனத்துடன் அம்மா சொன்னது நினைவுக்கு வர உறங்கிக் கொண்டிருந்தவர்களை எழுப்பாமல் பூஜை அறைக்கு சென்றான். விபூதி வைத்திருக்கும் டப்பாவை விளக்கை போட்டு எடுத்து ஆள்காட்டி விரலால் கொஞ்சம் எடுத்து பூசிக்கொண்டான். விளக்கை அணைத்து வாசல் கதவை திறந்து வெளியில் வந்து மீண்டும் கதவை இழுத்து சாத்திய பின் படிகளில் இறங்கி தெருவில் வேகமாய் நடந்தான். விடிகாலை 5 மணி. சாம்பல் போர்வை பூத்த வானம், வெங்கல ஜோதியாய் பளிச்சிட்ட ஒற்றை நட்சத்திரம். 4வது வீட்டு வாசலில் குரலெடுத்து கூவியது சேவல். மாடுகளை ஓட்டிக்கொண்டு வியாபாரத்தை கவனிக்க நடக்கும் பால்காரன். மாடுகளின் கழுத்து மணி டங் டங் என்று குரல் கொடுத்து அந்த காலை பொழுதுக்கு கட்டியம் கூறி வரவேற்கிற மாதிரி மனோகருக்கு தோன்றியது. கடைசி வீட்டு வாசலில் அதற்குள் லட்சணமாய் கோலத்தை போட்டு வாசல் விளக்கை மங்கலமாய் ஏற்றி வைத்திருந்தார்கள். காலை வீசி போட்டு நடக்கையில் உறக்கம் கலைந்து ஆழும் குழந்தையின் சிணுங்கல், சளப் சளப்பென்று வாசல் தெளிக்கும் ஓசை, ட்ரீ ஹை ட்ரீ என்று நாக்கை சுழட்டி பால்காரன் எழுப்பும் துவனி, சர்ரென்று சைக்கிளில் வேகமாய் பேப்பர்கார பையன் தாண்டும் சத்தம் என்று நானாவித ஒலிகள் காதில் விழ மூச்சை நீளமாக இழுத்து பார்வையை சுழட்டின போது நாளுக்கு நாள் தன் நிம்மதியும் சந்தோஷமும் கூடி வருவதை மனோகரால் உணர முடிந்தது. திருச்சிக்கு வந்துவிட்ட இந்த சில மாதங்களில் தன் வாழ்க்கை வெகுவாக நிதானப்பட்டு விட்டது. அவனுக்கே நன்றாக புரிந்தது. பெங்களூர் வாழ்க்கைக்கும் இதற்கும் தான் எத்தனை வித்தியாசம். உறங்கி எழுந்தால் ஆபீஸ், நண்பர்கள், விருந்துகள் என்று பொழுது பறந்துவிட முக்கியமாய் செய்ய வேண்டிய காரியத்தை கூட செய்ய முடியாமல் நாள் முடிந்துவிடும். ஆனால் இங்கு அப்படி இல்லை. நேரத்துக்கு மனோகர் அடிமை இல்லை. அவனுக்கு கட்டுப்பட்டு பொழுது வாலை சுருட்டி கொண்டு கிடக்கிறது. வேண்டாத பேச்சுவார்த்தைகள், சகவாசம் என்று எதுவும் இல்லாததால் அமைதியாக சிந்தித்து தேவையான காரியங்களை செய்ய முடிகிறது. முன்பெல்லாம் 7 மணிக்கு முன் அவன் எழுந்து விட்டால் அது அதிசயம். முதல் நாள் குடித்திருந்த மதுபானம் தலையிலேயே தங்கி எதையும் ஒழுங்காய் செய்ய விடாமல் புத்தியை தடுமாற வைத்திருக்கும் என்பதால் குளித்து பேப்பர் படித்து தயாராகி ஆபீஸுக்கு கிளம்புவதற்குள் மணி 8:30 என்று கடிகாரம் தெரிவிக்கும். அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை, வேண்டாத பேச்சு நிறைய. மாலையில் கிளப் அல்லது நண்பர்கள் வீட்டில் குடி, மீண்டும் பேச்சு, இல்லை வம்பு. இதுதானே இவன் எத்தனை வருடங்களாய் வாழ்ந்த வாழ்க்கை. நின்று நிதானித்து தனக்கென்று ஒரு நிமிடத்தை ஒதுக்கிக் கொள்ள முடியாதபடி நாகரிக சுழலில் சிக்கி அந்த வேகத்துக்கே நீந்த முடியாமல் அதன் இஷ்டத்துக்கே இழுக்கப்பட்டு சென்றதுதானே உண்மை. எத்தனை போலியான வாழ்க்கை, அத்தனையும் வேஷம். அந்த நண்பர்கள், அந்த சூழ்நிலை, ஏன் அந்த மனைவியும் அவளோடு வாழ்ந்த 5 வருடங்களும் கூடத்தான் போலியானவை. யார் செய்த புண்ணியமோ அத்தனையும் ஒட்டுமொத்தமாய் ஒதுங்கிவிட்டன. பிடித்திருந்த கிரகணம் விலகுகிற மாதிரி. தன் நிம்மதியில்லாத அந்த நாட்களையும் அமைதியாக வாழும் இன்றைய பொழுதையும் ஒன்றாக மனதில் நிறுத்தி பார்க்கையில், நானா இப்படி மாறிவிட்டேனா, இது எப்படி சாத்தியமாயிற்று என்ற வியப்பு எழுந்தது. கூடவே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. பாலத்தில் ஏறி கஜானா சாலையில் நடந்து ஒரு சுற்றி கொண்டு வீட்டை அடைவதற்குள் கிழக்கில் வானம் சிவந்து சூரியன் தகதகக்கும் பந்தாய் வெளிப்பட துவங்கிவிட்டான். அம்மா நீட்டிய காஃபியை அருந்திவிட்டு வராந்தாவில் பேப்பருடன் உட்கார்ந்து கொண்டான் மனோகர். உள்ளே அம்மா எந்திரி சுதா, விடிஞ்சிருச்சு என்று பெண்ணை எழுப்புவது கேட்டது. இன்னும் 10 நிமிடங்களில் சுதா பல் விளக்கி முகம் கை கால்களை கழுவி கொண்டு வந்து கணீர் என்று சீதக்களவ செந்தாமரை பூம்பாத என்ற விநாயகர் அகவலை பாடத் தொடங்கி விடுவாள். இதுதான் அம்மாவின் வளர்ப்பு முறை. குழந்தைகள் விடிந்த பிறகு தூங்கினால் குடும்பத்துக்கு ஆகாது. காலையில் எழுந்து நெற்றிக்கு இட்டுக் கொண்டு முருகனை வணங்கி ஸ்லோகங்கள் சொல்ல சொல்ல சகல சௌபாக்கியங்களும் வீடு தேடி வரும். எழுந்ததும் காஃபி அது இது என கண்டபடி குடித்து வயிற்றை கெடுத்துக் கொள்வது தவறு. பழையது அல்லது ராகி கஞ்சி குடித்தால் உடம்புக்கு நல்லது, பசியும் எடுக்காது. இப்படி எதையாவது அம்மா சொல்லிக்கொண்டே இருப்பதில் இது நாள் தெரியாத பல விவரங்களை மனோகராலும் அறிந்து கொள்ள முடிந்தது. ஏம்மா என்னை இத்தனை கண்டிப்போட நீங்க வளர்க்கல, இவ்ளோ அழகா இப்ப சுதாவை வளர்க்குற நீங்க எப்படி என் இஷ்டப்படி இருக்க சம்மதிச்சீங்க என்று ஒரு தரம் அவன் கேட்டபோது என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் ருக்மணி விழித்தாள். பின் யோசித்து பேசினாள். நீ சின்ன வயசுல இருந்தே அப்பா பிள்ளையா இருந்த மனு. நான் ஏதாச்சும் சொல்ல வந்தா போமான்னு போயிடுவேன். ஹைஸ்கூல் படிக்கிற நாள்ல இருந்தே நீ ஹாஸ்டல்ல தங்கிட்டதுனால லீவுக்கு வர பிள்ளைய கண்டிக்க எனக்கும் மனசு வராது. அப்புறம் நீ பெரியவனாயிட்ட, உனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்ட. நாம இனிமே வாயை திறந்து எதனாச்சும் சொன்னா இருக்கிற துளி பந்தமும் விட்டுடுமோன்று பயம் துணிச்சலா பேச முடியாம செஞ்சிருச்சு. அம்மா வெளிப்படையாக பேச இவர் மனதின் எத்தனை ஏக்கங்களை சின்ன வயதில் அடியோடு பொசுக்கி இருப்போம் என்ற உணர்வுக்கு ஆளாக அதை ஈடு செய்கிற மாதிரி, போனதை விடுங்கம்மா, பேத்திய உங்க மனசு போல வளங்க. அப்படியே நானும் ஏதாவது தப்பா நடந்துக்கிறேன்னு தோணுச்சுன்னா கண்டிக்க தயங்காதீங்க. என் இஷ்டத்துக்கு வாழ்ந்து சீரழிஞ்சது போதும்.
இனியாவது நிம்மதியோட நான் இருக்கணும் என்று அவளிடம் கூறவும் செய்தான். அம்மா சொல்கிறபடி வாழ்வதில் சுலபமாய் நிம்மதி கிடைக்கிற மாதிரிதான் மனோகருக்கு தோன்றியது. பெங்களூரை விட்டு வந்த புதிதில் நிர்மலா பேரை சொன்னாலே மனசு பொங்கி போகும். வலி வலி என்று துடித்து அட்டகாசம் பண்ணும். கைவிரல்கள் நடுங்கும். மார்புக்குள் இருதயம் படபடவென அடித்துக் கொள்ளும். இப்போது அப்படி இல்லை. நிச்சயமா இல்லை. நிர்மலாவோடு வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து ஏக்கம் எழுவதில்லை. அவள் இன்னொருவனோடு ஓடிப்போனதை எண்ணுகையில் ஆத்திரம் கொப்பளிப்பதில்லை. என்னை ஏமாற்றி விட்டாளே, அவளை என்னவாய் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற புலம்புகள் எல்லாம் அடியோடு வருவதில்லை. போகட்டும். யாரோடு யார் வேண்டுமானாலும் போகட்டும். இப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் என் தலைவிதி என்றால் அதை யாரும் தடுக்க முடியாது. அவள் போனது கூட ஒரு விதத்தில் நல்லதுதான். இல்லாவிட்டால் அம்மா பெண் இவர்களோடு இத்தனை நிம்மதியாக நான் வாழ முடியுமா? வாழ்க்கையின் அர்த்தம் புரிந்து ஒழுக்கம் கட்டுப்பாடு இவை தரும் சந்தோஷத்தை உணர்ந்திருக்க முடியுமா? இல்லை, கண்டிப்பா இல்லை. நிர்மலா என்னை விட்டு பிரிந்தது என் நன்மைதான். கெட்ட காலத்திலும் ஒரு நல்ல காலம்தான். தனக்குத்தானே குருட்டு யோசனை பண்ணி தெளிந்து விட்டதாக எண்ணிக்கொண்டதால் தன்னை தன் சூழ்நிலையை பழக்க வழக்கங்களை தலைகுப்புற மாற்றிக்கொள்வது மனோகருக்கு கஷ்டமான காரியமாக இருக்கவில்லை. இது நாள் வரை வாழ்க்கையை அலைக்கழித்தது குடிப்பழக்கம்தானே என்ற வெறுப்பில் முதலில் அதை அடியோடு வெறுத்து ஒதுக்கினான். பின் அம்மாவிடம் சொல்லிவிட்டதற்காக சிகரெட்டை விட்டான். மாதத்தில் கண்டிப்பாய் 4-5 சினிமாக்களாவது செல்வது என்றிருந்த பழக்கத்தை மாற்றிக்கொண்டான். பத்திரிகைகளும் சினிமாவும் மனதை கெடுக்கும் என்று அம்மா சொன்னதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள முயற்சித்தான். நம்ம பக்கத்து பழக்க வழக்கங்கள் பேச்சுவார்த்தை வேணும்னா கான்வென்ட் படிப்பு வேணாம் என்ற அம்மாவின் கருத்தை ஆதரித்து மகளை அருகில் இருந்த தமிழ் மீடியம் பள்ளியில் சேர்த்தான். தன்னை பொறுத்தவரையில் கூட ஆங்கிலத்தில் பேசுவதையும் மேல்நாட்டு பழக்க வழக்கங்களை அனுசரிப்பதையும் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைத்துக் கொண்டான். மொத்தத்தில் திருச்சிக்கு வந்துவிட்ட 6 மாதத்தில் நிர்மலாவோடு வாழ்ந்த வாழ்க்கையின் சாயல் கூட வேண்டாம் என்ற வைராகியம் பூண்டுவிட்டது போல ஆள் ரொம்பத்தான் மாறிப்போனான். ஆசனம் சரியா இல்ல சுதா, காலை மடக்காத, மூச்சை கஷ்டப்பட்டுட்டு விடுற மாதிரி தோணுதே, ஈஸியா இழுத்து விடு, கழுத்தை ரொம்ப விரைப்பா வச்சிருக்க, தசைகளை தளர்த்திக்க. அப்படித்தான். மகள் சர்வாங்காசனம் செய்வதை அருகில் நின்று கண்காணித்துக் கொண்டிருந்த மனோகர் கந்தர் அனுபூதியும் கையுமாய் கூடத்து ஊஞ்சலில் அமர்ந்திருந்த அம்மாவின் முகத்தில் லேசான களிப்பை கவனித்து புன்னகைத்தார். பெண் குழந்தைக்கு பைஜாமா சட்டைய மாட்டி அன்றாட காலையில யோகாசனம் கத்துத்தரேன்னு தாம் முனைந்ததில் அம்மாவுக்கு அவ்வளவாக விருப்பம் இல்லை என்பது மனோகருக்கு தெரியும். நீ ஆம்பள, ஆசனம் போடுறது சரி, இவளுக்கு எதுக்காக யோகாசனமும் பிராணாயாமமும்? பொம்பளைக்கு இதெல்லாம் அவசியமா? வழக்கமாய் அம்மா எது சொன்னாலும் சரி என்று ஏற்கும் மனோகர் இதற்கு மட்டும் சம்மதிக்கவில்லை. மனசு உடம்பு கட்டுப்பாட்டுக்கு யோகாசனம் செய்யறது ரொம்ப முக்கியமா? புத்தியை கண்டபடி அலைவிடாம இருக்க ஆசனங்கள் உதவும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என்னையே எடுத்துக்கங்களேன். யோகா செய்யற இந்த 4-5 வருஷமா எனக்கு ஒரு சின்ன தலைவலி கூட வந்தது இல்லையே. 4த்துக்கும் இந்த பயிற்சி நல்லதுன்னு நினைக்கிறதுனாலதான் சுதாவுக்கும் சொல்லித்தரேன். தடுக்காதீங்கம்மா. மனோகர் சொல்வது போல் சில வருடங்களாய் இவனிடம் தோன்றியிருக்கும் தீவிர பழக்கங்களில் யோகாசனம் செய்வதும் ஒன்று. காலையில் நடந்துவிட்டு வந்து காஃபி சாப்பிட்டு பேப்பரை படித்த பின்பு 7-8 வரை அன்றாடம் கட்டாயம் யோகாசனம் செய்வது அவனிடம் ஒரு வெறியாக போய்விட்டது என்று கூட சொல்லலாம். யோகி ஒருவர் நடத்திய வகுப்புகளுக்கு தொடர்ந்து 3 மாதங்கள் போய்விட்டு வந்தவனுக்கு அந்த உடம்பு பயிற்சியும் மூச்சு கட்டுப்பாடும் அலாதி புத்துணர்ச்சியை தருகிற மாதிரி தோன்ற வீட்டில் தினமும் தவறாமல் 1 மணி நேரத்தை அதற்காக ஒதுக்கினார். 8க்கு யோகாசனம் முடிந்து மீண்டும் குளித்தால் அரை மணி போல பூஜை தியானம். மனோகரை வெகுவாக தன்வயப்படுத்தி கொண்ட விஷயங்களில் யோகாவை அடுத்து பூஜை புனஸ்காரங்களுக்குத்தான் 2வது இடம். முதலில் துளி விபூதியை நெற்றியில் இட்டுக் கொள்வதில் தொடங்கிய இந்த இறை பக்தி நாளாக வளர்ந்து கோவில்களுக்கு செல்வதில், காதா காலேட்சேபங்கள் கேட்பதில், புராணங்களை படிப்பதில் வந்து நின்றது. அப்புறம் இன்னும் தீவிரமாக அதில் ஈடுபட செய்து குரு ஒருவரை தேடிச் சொல்ல வைத்து மந்திரங்களை உபதேசமாக பெற்றுக்கொள்ளவும் தோண்டியது. இப்போது என்னடா என்றால், சின்னதாக ஸ்படிகத்தில் சிவலிங்கத்தை வெள்ளித்தட்டில் வைத்து மந்திரங்கள் சொல்லி நீராலும் பாலாலும் அபிஷேகம் செய்கிறான். பூக்களால் படங்களை அலங்கரித்து சின்ன குழந்தையாய் குதூகலிக்கிறான். இதெல்லாம் கூட அதிசயமில்லை. ஆனால் நெற்றியில் சந்தன பொட்டோடும் கழுத்தில் துளசி மணி மாலையோடும் மனோகர் நிற்பது சகஜமாகிவிட்டது. உண்மையிலேயே ஒரு பெரிய மாறுதல் தான். 2 வருடங்களாக மாலை போட்டுக்கொண்டு சபரிமலைக்கு போய் வருவதிலிருந்து வீட்டில் பஜனை நடப்பது வேறு அதிகரித்து வருகிறது. வியாழந்தோறும் குருவார பஜனையும், சனிக்கிழமையானால் சத்யநாராயண பஜனையும் கட்டாயம் உண்டு. பஜனை மண்டலிகளை சேர்ந்தவர்கள் 7 மணி சுமாருக்கு மனோகர் வீட்டில் கூடுவார்கள். ஒருத்தர் ஸ்ருதிப்பட்டி போட, ஒருவர் சப்ளாக்கட்டை சப்திக்க, இன்னும் ஒருவர் ஜால்ராவில் தாளம் தட்ட,
அமர்க்களமாய் பஜனை பாடல்களை எல்லோருமாய் சேர்ந்து பாடுவார்கள். கணபதி ஸ்தோத்திரத்தில் துவங்கி குரு, முருகன், அம்மன், ஈஸ்வரன், நாராயணன் என்று பாடல்கள் நீண்டு அனுமனை பற்றிய பாடலில் வந்து முடிய 2 மணி நேரம் கூட ஆகும். வந்தவர்களுக்கெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணிய சுண்டலை ருக்மணி விநியோகிக்க சமையல்கார அம்மா இருந்தாலும் பாட்டிக்கு கூடமாட அத்தனையிலும் சுதா ஒத்தாசை பண்ணுவாள். பாவாடை தாவணி அணிந்து கொண்டு அடக்கத்தோடு வளைய வரும் பெண்ணை பார்க்கையில் மனோகருக்குள் பெருமை ததும்பும். இடுப்பு துளி தெரியாமல் இறங்கி வந்து மூடும் ரவிக்கை, அழுந்த வாரி பின்னப்பட்ட பின்னல், இருந்த இடத்தை விட்டு அசையாமல் செண்டாய் பூ, கேட்கிற கேள்விக்கு பவ்யமாய் பதில் சொல்லும் தோரணை. எத்தனை அருமையான வளர்ப்பு இது! பாருங்கடா என் பொண்ண, அவ அடக்கத்த என்ற பெருமிதம் கண்களில் மிதக்க, உன் பொண்ணு ரொம்ப சமத்து மனோகர் என்று நண்பர்கள் தரும் பாராட்டை தலையசைத்து ஏற்றுக்கொள்வான். பின்ன இவளை வளர்க்க இவனும் அம்மாவும் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமா? நிர்மலாவின் குணத்தில் தப்பி தவறி கடுகத்தனை கூட இவளுக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் எத்தனை விழிப்புடன் இருந்திருக்கிறார்கள். பெண்ணுக்கு விவரம் புரிந்த நாளிலிருந்தே தாயை பற்றி பேசுவதை அவள் தவிர்க்க வேண்டும் என்பதை அவ்வப்போது உணர்த்தி கொண்டேதான் வந்திருக்கிறான் மனோகர். அம்மா எங்கப்பா என்றால் கூசாமல் செத்து போயிட்டாமா என்று சொல்லிவிட்டு பேச்சை மாற்றி விடுவான். ஆனால் இன்னும் கொஞ்சம் விவரம் புரிந்த பிறகு அம்மா சாகவில்லை, தங்களை விட்டு ஓடிவிட்டாள் என்ற உண்மை பாட்டி மூலம் லேசாக புரிய துவங்கிய பிறகு, அம்மா ஏன்பா நம்மளை விட்டுட்டு ஓடிட்டாங்க என்று சுதா அப்பாவியாய் எல்லோரையும் போல தனக்கு அம்மா வேண்டும் என்கிற ஏக்கத்தில் கேட்டதுண்டு. அப்போது கூட பெண்ணுக்கு புரியுமா புரியாதா என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல், என்னை பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா செத்துதான் போயிட்டா சுதா என்று அவன் அழுத்தம் திருத்தமாக பதில் சொல்லியிருக்கிறான். ஒரே ஒரு தரம் மட்டும், அப்போ சுதாவுக்கு 10 வயது இருக்குமா? இருக்கும். எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. அம்மா வழியா எனக்கு ஒரு மாமாவும் தாத்தாவும் இருக்காங்களாமே, எனக்கு அவங்களையும் பார்க்கணும் போல இருக்குப்பா என்று அதிசயத்திலும் அதிசயமாய் அவள் பிடிவாதம் பிடித்த போது மகள் தோளை அழுந்த பற்றி கண்களையே பார்த்து பேசினாள். கேளு சுதா, உன்னையும் என்னையும் வேணான்னு உதறிட்டு இன்னொருத்தனோட ஓடி போனவ உங்க அம்மா. முன்ன நான் சொன்ன மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அவ செத்து போனவதான். அதோட அவ அண்ணன், அப்பா, அத்தனை பேர் வரவையும் நான் அடியோட மறந்துட்டேன். நமக்கு துரோகம் பண்ணவங்கள நீயும் மறந்துடணும், வெறுக்கணும். அதுதான் சரியான காரியம். இனியொரு தடவை திரும்ப அம்மா பத்தின பேச்ச நீ எடுக்கக்கூடாது. சத்தியமா எடுக்கக்கூடாது. எடுத்தா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். புரிஞ்சுக்கிட்டியா என்றவன் பக்கத்திலேயே நின்றிருந்த அம்மாவிடமும், உன்கிட்டயும் சொல்றேன், இனிமே நிர்மலா பத்தி எந்த காரணத்தை கொண்டும் இவகிட்ட பேசாதீங்க. தேவையில்லாத விவரம் எதையாவது சொல்லி இவ குழம்பி போக காரணமா இருக்காதீங்க. இப்பதான் சில வருஷங்களா நான் நிம்மதியா இருக்கேன். அதை யாரும் கெடுத்துறாதீங்க என்றும் அதட்டலாக சொன்னார். சுதா புத்திசாலி, தந்தை முரட்டுக்கணம் கொண்டவர், தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சாதிப்பவர். அவர் சொல்வதை கேட்காது போனால் விளைவுகள் மோசமாக இருக்கும். அதுவும் அவருக்கு தன் விருப்பப்படிதான் நடக்க வேண்டும். போகட்டும், அதுவும் அவர் இஷ்டப்படியே இருக்கட்டும் என்று மூச்சு விடாமல் அடங்கி போனாள். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பதைப் போல அதற்கப்புறம் அவள் தாயை பற்றி வாயை திறந்து ஒரு கேள்வி கேட்டதில்லை. இன்னுமா 5 நிமிஷம் ஆகல? சர்வாங்கசனத்தில் மகளை நிறுத்திவிட்டு என்னவோ யோசனையில் ஆழ்ந்திருந்த மனோகர் திடுக்கிட்டு திரும்பினார். கூட 1 நிமிஷம் நின்னா ஒன்னும் ஆயிடாது, அதுக்குள்ள பொறுமை போயிடுச்சா? சரி இறங்கு. மெதுவா மத்தியாசனம் 2 நிமிஷமும் சவாசனம் 5 நிமிஷமும் போட்டுட்டு குளிக்கப்போ, பள்ளிக்கூடத்துக்கு நாழி ஆயிடு போது. 10 நிமிடத்தில் ஆசனங்களை முடித்துக்கொண்டு அவள் வெளியில் செல்ல மனோகர் தன் பயிற்சிகளை வரிசையாய் செய்தான். 8:30க்கு குளித்து பூஜையை கவனித்து பின்னர் அன்றைக்கு சஷ்டி என்பதால் 36 முறை கந்த சஷ்டி கவசத்தை சொல்லும் பழக்கத்தின்படி வாசலறைக்கு வந்து உட்கார்ந்து, அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி என்று வாய்விட்டு ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பித்தான். சுதா அசிரத்தையுடன் புடவையை கொசுவி உள்பாவடையில் செருகினாள். மேலாக்கை இழுத்து தோளை போர்த்தி கொண்டாள். அதே சுவாரஸ்யமில்லாத தனத்துடன் தலையை வாரி பின்னினாள். பவுடர் பூசாத முகத்தில் குங்குமத்தினால் பெரிய பொட்டாக இட்டுக்கொண்டாள். கண்ணாடியில் தெரிந்த பிம்பத்தை பார்க்க கூட பிடிக்காமல் புத்தகங்களையும் டிஃபன் டப்பாவையும் எடுத்துக்கொண்டு கூடத்துக்கு வந்தாள். நேரம் ஆகிவிட்டதை குறிக்க வாசலில் ரங்கசாமி மணியடித்து ஓசை எழுப்பினான். முன்னரை கதவிடம் சென்று ஆபீஸுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்த அப்பாவிடம் போயிட்டு வரேன் என்றாள் மெல்லிய குரலில். சாப்பிட்டாச்சா? டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா? மழைக்காலமா இருக்கு, சாயங்காலம் லேட் பண்ணாம சுருக்க வந்துரு. ரங்கசாமி ஒழுங்கா வரான்ல? சாமியப்பா வீட்டுல இன்னைக்கு பஜனை இருக்கு, நான் போகணும். 8க்குள்ளார வந்துடுறேன். நீ எங்கேயும் போகாம வீட்லே இரு என்ன? சொல்ல வேண்டியவற்றை மனோகர் சொல்லி முடித்ததும் சுதா வாசலுக்கு வந்து காத்திருந்த சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறி அமர்ந்தாள். போலாமா பாப்பா என்று கேட்டுவிட்டு ரங்கசாமி பெடலை மிதிக்க தொடங்கினான். இந்த ரங்கசாமிக்கு வயது 60க்கு குறையாது.
தேடி பிடித்து வயசானவராக பார்த்து மகள் காலேஜுக்கு போய் வர இவனை மனோகர் அமர்த்தி இருக்கிறான். சைக்கிள் ரிக்ஷா எதுக்குப்பா, நான் பஸ்லயே போயிட்டு வந்துடுறேனே. பஸ் ஸ்டாப் வீட்டு வாசல் இருக்கு. காலம் கெட்டு கிடக்கு. சின்ன பசங்க தாறுமாறா பேசுவானுங்க, முரட்டுத்தனமா நடந்துப்பாங்க. இந்த மாதிரி வயசானவன் தான் சரி. நான் சொல்றத கேட்டுக்கிட்டு போயிட்டு வர்றதுன்னா போ, இல்லைன்னா காலேஜ் படிப்பே வேணாம். பேசாம வீட்டோட இருந்துரு. ஆச்சுன்னு நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்துடுறேன். அப்பா என்றைக்குமே கண்டிப்பாக இருப்பார்தான். என்றாலும் பாட்டி போய்விட்ட இந்த 2 வருடமாய் கெடுபிடியும் கத்தலும் ரொம்பத்தான் அதிகமாகி விட்டன. வாசல்ல காரணம் இல்லாம நிக்காத. காய்கறிக்காரனோட அப்படி என்ன பேச்சு? நேத்து கோயில்ல யாரை பார்த்து சிரிச்ச? இன்னைக்கு காலேஜ்ல இருந்து திரும்ப ஏன் லேட்டு? இத்தனை மெல்லிசா புடவை எடுக்க உடுத்தாத. இது ஏது இது? முதல்ல தூக்கி எறி. டெய்லர்ட்ட ரவிக்க தைக்க கொடுக்கணும்னா நீயே போணுமா? என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன? தலைமுடியை எதுக்காக இப்படி பறக்க விட்டுருக்க? எண்ணெய் தடவி பாந்தமா பின்னிக்க. நாளைக்கு டெஸ்ட் இருந்தானே, பஜனையில கலந்துகிட்ட அப்புறம் படிக்க உட்காரலாம். நான் தான் படிக்கிறேன்னு பிகு பண்ணிக்காத. மணி 6, எந்திரிக்க மனசு இல்லையா? இப்ப எழுந்து எப்ப யோகாசனம் பண்றதா உத்தேசம்? அதிகாரம், கண்டிப்பு, விரட்டல். இந்த அப்பாவுக்கு இவற்றை தவிர வேறு ஒண்ணுமே தெரியாதா? இவர் செய்வதெல்லாம் நானும் செய்தே ஆக வேண்டுமா? இவருக்கு பிடிப்பதெல்லாம் எனக்கும் பிடித்தே ஆக வேண்டுமா? எனக்கென்று ஒரு தனி விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாதா? 5:30க்கு எந்திரிக்க வேண்டும். 6:30 வரை படிப்பு, பின் யோகாசனம், குளியல், பூஜை, சாப்பாடு, உடனே கல்லூரி. மாலையில் கல்லூரி விட்டதும் அக்கடாவென்று சிநேகிதிகளுடன் உட்கார்ந்து 4 வார்த்தை பேசக்கூடாது. விளையாட்டு மைதானத்தில் நின்று மற்றவர்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்க்க கூடாது. காத்திருக்கும் ரிக்ஷாவில் ஏறி வீட்டுக்கு வந்து முகம் கழுவி டிஃபன் சாப்பிட்டு படிக்க வேண்டும். பஜனை நடக்கும் நாள்களில் அதிகம் பங்கு கொள்ள வேண்டும். அதிலும் வீட்டு பாடத்தை முடித்து 10க்குள் விளக்கை அணைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கு ஒரு உருமல். எல்லா சின்ன வயது பெண்களையும் போல பத்திரிகைகள் படிப்பது, சினிமா பார்ப்பது, சிநேகிதிகள் வீட்டுக்கு சென்று வருவது, ரேடியோவில் விவித் பாரதி சினிமா பாடல்கள் கேட்பது, ஒரு மண்ணாங்கட்டியும் கூடாது. எல்லாம் தவறான காரியங்கள், செய்யத்தகாதவை. 2 வேளையும் செய்திகளை கேட்கலாம். போனால் போகுதுன்னு நல்ல கர்நாடக இசை கச்சேரிகளை கேட்கலாம். அவ்வளவுதான். என்ன வாழ்க்கை இது? ஜெயில் கைதிக்கு கூட இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் இருக்கும் போல தோணுதே. இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு? ஒரு தரம் வகுப்பு மாணவிகள் எல்லோருமாக சேர்ந்து தஞ்சைக்கு பிக்னிக் போன போது தானும் உடன் செல்ல கேட்டதும், தனியா ஒன்னு அங்கெல்லாம் அனுப்ப மாட்டேன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் வீணா கேட்கற என்று இவர் பதில் சொன்ன பிறகு, இங்கு போகட்டுமா அங்கு செல்லட்டுமா என்று ஆசையுடன் கேட்பதையே அவள் அடியோடு நிறுத்தி கொண்டு விட்டாள். வகுப்பில் இவளுக்கு பேர் துறவி. சுதாவா? அவகிட்ட ஒரு பேச்சும் வச்சுக்காத, சரியான கேசவ என்று சலித்தார்கள். இந்த வயசுல துளி ஆசை இல்லாம எப்படி சன்னியாசினியா இருக்க முடியுதோ என்று ஆச்சரியப்பட்டார்கள். சரியான ஜடம் சுதானி என்று பழித்தார்கள். அத்தனையும் கேட்டுவிட்டு வாயை திறக்காமல் சுதா நகர்ந்து விடுவாள். தாங்க முடியாது போனால் வீட்டுக்கு வந்து பாத்ரூமில் சத்தம் போடாமல் அழுவாள். அவளையொத்த மாணவிகள் எல்லாம் ஜீன்ஸ், பனியன் அல்லது நைலான் புடவையில் பவனி வந்தால் இவள் மட்டும் போர்த்தின கைத்தறி புடவையில் வகுப்புக்கு வருவாள். கல்லூரியை சேர்ந்த இந்த 2 வருடங்களில் அவள் கேண்டீன் பக்கம் போன நாட்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். மதியத்துக்கு சமையல்கார அம்மா பால் தயிர் விட்டு பிசைந்து கொடுக்கும் தயிர் சாதம் தான். அழுக்காமல் சலிக்காமல் நித்தமும். என்னவோ தெரியவில்லை, சில நாட்களாக சே என்ன வாழ்க்கை இது என்று மனது ரொம்பத்தான் வெறுத்து போயிருக்கிறது. எதுவும் சுவாரஸ்யம் இல்லை. யாருடனும் நின்று ஒரு வார்த்தை பேசக்கூட விருப்பமில்லை. எரிச்சல், அலுப்பு, சலிப்பு, மிஞ்சி போனால் அழ தோன்றுகிறது. எதுவும் செய்ய தெரியாத கையாலாகிற தனத்துடன் ச கூண்டு கிளி மாதிரி இப்படியும் வாழணுமா? மனசு இருந்த இருப்பில் மதியம் சாப்பிடக்கூட சுதாவுக்கு பிடிக்கவில்லை. கொன்றை மரத்தில் அமர்ந்து உல்லாசமாய் கத்தி தீர்த்து கொண்டிருந்த காக்கைகளுக்கு டப்பாவோடு சாதத்தை கவிழ்த்தாள். அவை யாருக்கும் பயப்படாமல் ஆனந்தமாய் குரல் எடுத்து பேசி சாப்பிட்டு மகிழ்வதை தள்ளி நின்று பார்த்தாள். ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் குடித்துவிட்டு வகுப்பை பார்க்க நடந்து விட்டாள். மாலையில் 4 மணிக்கு கல்லூரி மணி அடித்ததும் மற்றவர்களின் குஷியான பேச்சில் கலந்து கொள்ளாமல் சாவி கொடுக்கப்பட்ட பொம்மை மாதிரி நடந்து வந்து காத்திருந்த ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டாள். இவளுக்கு சிநேகிதிகளே இல்லை. இப்படி சொல்வது உண்மையான வார்த்தை இல்லை. சிநேகிதத்துடன் பழகுபவள்தானே சிநேகிதி. இவள் யாருடனும் சிநேகிதத்துடன் பழகிறாள். அவளுக்கு நான் சிநேகிதி என்று பெருமையுடன் சொல்லிக்கொள்ள யார் வீட்டுக்கும் இவள் போகக்கூடாது. யாரும் இவள் வீட்டுக்கும் வரக்கூடாது. அப்புறம் இவள் சிநேகிதத்தை எவள் விரும்புவாள்? சக மாணவிகள் கூட்டமாய் நாளை மறுநாள் கிராண்ட் அணைக்கட்டிற்கு செல்ல போகும் அந்த பிக்னிக்கிற்கு செல்ல போகும் அந்த பிக்னிக்கு போகாத இவள் அந்த பேச்சுக்களில் கலந்து கொண்டால் சிரிக்க மாட்டார்களா?
ரிக்ஷாவில் அமர்ந்திருக்கையில் தன் கைத்தறி புடவையையும் சுத்தமாய் வெட்டப்பட்ட நகங்களையும் கழுத்தில் பிடரியை கசகசக்க வைத்து சாட்டையாய் தொங்கிய பின்னலையும் பார்க்க பார்க்க நச்சு நச்சென்று ஆத்திரம் வெடித்தது. அவள் லேட்டஸ்டா கோட்டா ஆர்கன்சா புடவை உடுத்தி காலேஜுக்கு வருகிறாள். நான், இது புடவையா? சல்லா துணியாட்டம்ல இருக்கு. புடவை உடம்ப மூடுறதுக்கு உடுத்துறது, திறந்து காட்டுறதுக்கு இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. நீளமாய் வளர்க்கப்பட்டு நகைப்பூச்சு பூசின நகங்கள் என்றால் சுதாவுக்கு கொள்ளை பிரியம். நகத்தை ஏன் இத்தனை வளர்த்துட்டு இருக்க? சூர்ப்ப நகை மாதிரி. வீட்டு குடும்ப பொண்ணா லட்சணமா இரு. குடும்ப பெண், அடக்கம், ஒடுக்கம் இவற்றை கேட்டு கேட்டு புளித்து போய்விட்டது. ஊர் உலகத்தில் இல்லாத பண்பாடு, கட்டுப்பாடு. சின்ன பெண்ணுக்குரிய ஆசாவாசங்கள், விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தோண்டி புதைத்து விட்டாவது என்ன குடும்ப பெண் பட்டம் வேண்டி கிடக்கு. வீடு வந்து விட்டது. இறங்கி உள்ளே போய் டிஃபன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு காஃபி மட்டும் குடித்தாள். அப்பா இப்போதைக்கு வீட்டுக்கு வரமாட்டார். 8:30 திரும்ப என்ற நினைப்பு சிறிது சுதந்திரத்தை தர மொட்டை மாடிக்கு போய் நின்று கொண்டாள். இது நாழிகை தூறிக்கொண்டிருந்த தூறல் நின்று போய் காலடியில் ஈரம் சிலுசிலுத்தது. தென்றல் மந்தகாசமாய் முகத்தை வருடியது. பெருமூச்சுடன் கைப்பிடியில் சாய்ந்து கொண்டவள் குட் ஈவ்னிங் என்று குரல் கேட்டு வேகமாய் திரும்பினாள். அவன்தான், அந்த பக்கத்து வீட்டு ராஜ்குமார் தான். வலுவான புஜங்கள், அடர்த்தியான மீசையுடன் கவர்ச்சியாய் சிரித்தான். இவன் பக்கத்து வீட்டுக்கு வந்து 2-3 மாதங்களாகி இருக்கும். இதோ மருந்து கம்பெனியில் விற்பனை பிரதிநிதி. மாடி ஒற்றை அறையை இப்படி தனி ஆளுக்கு வாடகைக்கு விட்டு விட்டதில் அந்த வீட்டுக்காரர் மேல் மனோகருக்கு அசாத்திய கோபம். கண்ட கழிச்சடைங்கெல்லாம் பக்கத்து வீட்டுல குடுத்துன வந்திருக்கு. நீ கண்ணில் படாம அடக்கமா இருந்துக்க என்று இவளை கண்டித்து வைக்க முடிந்ததை ஒழிய ராஜ்குமாரை அங்கிருந்து கிளப்ப இயலவில்லை. ராஜ்குமார் வெகு கெட்டிக்காரன். முதல் நாளே மனோகரின் கடுவன் பூனை குணத்தை புரிந்து கொண்டு அவளிடம் இருந்து எட்டவே இருந்தான். ஆனால் தனிமை கிடைத்தால், சரியான சமயம் வாய்த்தால் சுதாவை பார்த்து சிரிக்கவும் ஹலோ சொல்லவும், பாவங்க நீங்க, ஹாஸ்டல் வார்டன் கூட உங்க அப்பா மாதிரி கண்டிப்பா இருக்க மாட்டாங்க என்று அனுதாபப்படவும் தவறவில்லை. நிலைமை புரிந்து பரிதாபப்படும் ஒரே ஆத்மா என்ற காரணத்தால் சுதா அந்த பரிவான வார்த்தைகளுக்கு அவ்வப்போது செவி சாய்ப்பது வழக்கம்தான். அப்பா வீட்டுல இல்லையா? அதான் தைரியமா மாடிக்கு வந்து நிக்கிறீங்களா? பேசியவனை நிமிர்ந்து பார்க்க துணிச்சல் இல்லாமல் சுதா தலைகுனிந்து நின்றாள். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நேத்து காலையில உங்க வீட்டுல கத்தல் பெருசா இருந்துச்சே. ஆமா, முதல் நாள் மனோகர் கோபமாய் கத்தினது நிஜம்தான். இன்று சுதா மனது வெகுவாக கசந்து போயிருப்பதற்கு அதையும் ஒரு காரணமாக சொல்லலாம். என் கிளாஸ்மேட் ராமலட்சுமிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால கிளாஸ் பூராவையும் சாயங்காலம் 4 மணிக்கு டீ சாப்பிட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா. அதனால வந்து நானும் போலாமா? மனோகர் படித்து கொண்டிருந்த திருவாசகத்தை பட்டென்று மூடினான். இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு போறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. இல்ல, அவ பேச விடாமல் மனோகர் கத்தினான். எவ்வளா இருந்தாலும் சரி, நீ போகக்கூடாது. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் புரிஞ்சும் தைரியமா முன்னால நின்னு கேக்குறியே. கொஞ்ச நாளாவே உன் போக்கு சரியில்லை சுதா. சரியா படிக்கிறது இல்ல, பஜனைகள்ல ஏனோ தானோன்னு கலந்துக்கிற, ஏதாவது சொன்னா முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சாப்பிடாம படுத்துடுற. என்ன இதெல்லாம்? நான் கவனிக்கலன்னு நினைக்கிறியா? ஏதாவது கேட்டா இடிச்ச புலி மாதிரி நின்னுடு. இன்னொரு தடவை பார்ட்டி கீட்டின்னு கேட்டுக்கிட்டு வந்தா நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன். புரியுதா? உள்ள போ. இனிமேல் தான் பொல்லாதவனாக மாற வேண்டுமா? இப்போது மட்டும் என்ன வாழ்கிறதாம்? கண்களில் துளிர்த்த நீரை மறைக்க வேண்டி அவசரமாய் திரும்பி தன் அறைக்கு வந்து விட்டாலும் இப்போது ராஜ்குமார் பரிவுடன் வினவியதும் அடங்கிய கண்ணீர் மீண்டும் துளிர்த்தது. என்னங்க நீங்க, கேட்டது தப்புன்னா மன்னிச்சிருங்க பிளீஸ் சுதா. சாதாரண விஷயத்துக்கு 4 வீட்டுக்கு கேட்கிற மாதிரி கத்துனாரேன்னு உங்களுக்கு ஆறுதல் சொல்லதாங்க பேச்சு எடுத்தேன். சாரிங்க. யாருமே தன்னிடம் காட்ட துணியாத கரிசனத்துடன் ராஜ்குமார் பேசுவதாக தோன்ற அன்று முதல் முறையாய் எல்லாம் என் தலை விதிங்க, யார குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம் என்று சின்னதாக சுதா புலம்பினான். இந்த புலம்பல் அவர்களிடையே ஒரு நெருக்கமான பந்தம் உருவாக விதையாய் இருக்க, அடுத்து அடுத்து வந்த நாட்களில் அந்த பிணைப்பு யார் கண்ணிலும் கவனத்திலும் படாமல் மளமளவென வளர்ந்தது. ராஜ்குமார் கெட்டிக்காரன் மட்டுமல்ல, யமகாதகனும் கூட. ரங்கசாமிக்கு 1, 2 என்று கையில் கொடுத்து தாஜா பண்ணிவிட்டதில் கல்லூரிக்கு போகும் வரும் வழியில் சில நிமிடங்கள் ரிக்ஷாவை மறைவான இடத்தில் நிறுத்தி அவர்கள் மனம் விட்டு பேசிக்கொள்ள வாய்ப்பு கொடுக்க, ரொம்ப சீக்கிரமே வெறும் சிநேகிதமாக இருந்த நட்பு காதலாக மாறி ஆணிவேர் விட்டு கொண்டு ஸ்திரப்பட்டு போனது. என்ன தீர்மானம் பண்ணிருக்க சுதா? நாழியாச்சு, மனசுல இருக்கிறத வாயை திறந்து பேசிடு. சம்மதம்னா சரி, இல்லைன்னா தயங்காம சொல்லிடு. பயமா இருக்கு ராஜ். என் மேல நம்பிக்கை இல்லையா? சே, பெரிய வார்த்தைகள்லாம் ஏன் சொல்றீங்க? நம்பிக்கை இல்லாமையா இவ்வளவு பழகுன? அப்போ ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டியதானே? சுதா நகத்தை கடித்தாள். யோசனையுடன்
கைக்குட்டையின் நுனியை திருகினாள். வானம் இருட்டிட்டு வருது. ஐயா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாருன்னா கஷ்டம். புறப்படலாமா பாப்பா? ரங்கசாமி எட்டி பார்த்து கேட்க சுதா எழுந்து நின்றாள். பதில் சொல்லாம போனா? யோசிக்க டைம் கொடுங்க ராஜ். 2 மாசமா யோசிக்கிறது பத்தாதா? ப்ளீஸ் ராஜ். ராஜ்குமார் தோளை குலுக்கினான். ஓ இஷ்டம். நான் நாளைக்கு காலையில டூருக்கு கிளம்புறேன். 4-5 நாள் ஆகும் திரும்ப. வந்தா மூட்டை கட்டிட்டு புறப்படத்தான் நேரம் இருக்கும். அப்புறம் நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தா நாம நண்பர்களாதான் பிரியணும். பதில் கூறாமல் சுதா ரிக்ஷாவில் ஏறி அமர்ந்தாள். வரேன் ராஜ், வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். ரிக்ஷா நகர்ந்தது. தலையை திருப்பி கண்களிலிருந்து ராஜ்குமார் மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்தவளுக்கு ஒன்றும் தெளிவாக இல்லாத மாதிரி இருக்க அழ வேண்டும் போல் இருந்தது. ராஜ்குமாருக்கு சென்னையில் வேறு வேலை கிடைத்திருக்கிறது. இந்த வேலையை விட்டுவிட்டு அடுத்த வாரம் புறப்படுகிறான். நான் போகும்போது என்னோட வந்துரு என்று 10 நாளா கெஞ்சுகிறான். ராஜாத்தி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். உன் அடிமை விலங்க உடைச்சிட்டு புறப்பட்டுடு என்று விடாமல் எடுத்துரைக்கிறான். அப்பாவை விட்டு அவர் அறியாமல் கிளம்ப வேண்டும் என்பதை நினைக்கையில் பயத்தில் அடிவயிறு முடிச்சு போட்டுக் கொள்கிறது. ஆனாலும் ராஜ்குமார் அவனோடு சுதந்திரமாக வாழக்கூடிய வாழ்க்கை. இவற்றை கற்பனை பண்ணி பார்க்கும்போது கன்னங்கள் சூடேறுகின்றன. மனசு ராகமெடுத்து பாடுகிறது. என்ன செய்ய வேண்டும்? சரியான முடிவை எப்போது எடுப்பது? எது சரியான முடிவு? யோசனை மாறாமல் சுதா வீட்டுக்கு வந்தபோது பஜனை குழுவினரில் ஓரிருவர் வந்துவிட்டிருந்தனர். அடாது மழை பெய்தாலும் விடாது நடத்தப்படும் என்கிற பழமொழி இவர்களுக்கு எத்தனை பொருத்தமானது என்ற எண்ணம் வெறுப்பு கலந்த புன்னகையை உதட்டில் தோற்றுவிக்க உள்ளே போனாள். ஒரு நிமிடத்தில் மனோகர் அவள் அறைக்குள் வந்தான். ஏன் விழாழி? முடிச்சுக்கிட்டு நிக்காம முகத்தை கழுவி குத்து விளக்கு ஏத்து. ஆக வேண்டியதை பாரு. உன்னோட அப்புறமா பேசிக்கிறேன். பஜனைக்கு தேவையானவற்றை கவனித்து முடித்த பின் அங்கே கூடத்தில் உட்கார்ந்து அவர்களோடு பாட மனமில்லாததால் தன் அறைக்கு சென்று புத்தகத்தை பிரித்து வைத்துக் கொண்டாள். புத்தி பாடத்தில் பதிய மறுத்தது. ராஜ்குமார், ராஜ். முடிவெடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டதா? கடவுளே, எனக்கு சரியான பாதையை காட்டேன். பென்சிலை கடித்தபடி சுதா உட்கார்ந்திருக்க பஜனை முடிந்து எல்லோரும் வீட்டுக்கு போனதும் மனோகர் வாசல் கதவை சாத்திக் கொண்டு அவள் முன் வந்து நின்றான். என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? குரலில் காணப்பட்ட கோபம் அவளை துள்ளிக்கொண்டு எழுந்து நிற்க வைத்தது. கேட்கறது காதல் வேலை. என்ன கேடு வந்துச்சு உனக்கு? ஒன்னும் இல்லையப்பா. பஜனையில ஏன் கலந்துக்கல? ஒரே தலைவலி, அதான். ஓஹோ, சாயங்காலம் காஜாமால ரோட்ல உன் ரிக்ஷா ஒதுக்குப்புறமா நின்றுட்டு இருந்துச்சாமே, அங்க ஏன் போன? ஒதுக்குப்புறமா என்ன செஞ்சிட்டு இருந்த? அது வந்து வந்து கூட்டம் இல்லாம இருக்கும்னு ரங்கசாமி அந்த வழியா வந்தப்போ செயின் கழண்டுடுச்சு, அதான் ஓரமா நின்னு. வாயில் வந்த பொய்யை தட்டு தடுமாறி சொல்வதற்குள் நெற்றியிலும் மேலுதட்டிலும் வியர்வை துளிகள் பொடி பொடியாய் எட்டி பார்த்தன. புடவை தலைப்பை பிடித்திருந்த விரல்கள் நடுங்கின. பக்கத்து வீட்டு தருதலையும் உன் ரிக்ஷா கிட்ட நின்றுட்டு இருந்தானாமே, அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தெரியாம என் பின்னால என்ன நடக்குது? எனக்கு உண்மை தெரிஞ்சாலும் சொல்லு. சுதா நிஜமாகவே இப்போது மிரண்டு போனாள். அப்பாவுக்கு எங்கள் சமாச்சாரம் தெரிந்து விட்டதா? ஐயோ தெய்வமே, இனி நான் என்ன செய்வேன்? வாயில் என்ன கொழுக்கிட்டியா பதில் சொல்றது? மனோகர் சிடுசிடுக்க சுதாவின் கண்களில் நீர் திரண்டது. அது அவரு அந்த பக்கமா வந்தாரா, ஏதாச்சும் உதவி வேணுமான்னு கேட்டாரு, அவ்வளவுதான். பளிச்சென்று மனோகர் கத்தினான். செய்யறதையும் செஞ்சுட்டு பொய் வேற சொல்றியா? என்ன ஒண்ணும் தெரியாத முட்டாள் நினைச்சிட்டு இருக்கிறியா? தாறுமாறா ஏதாச்சும் செய்ய நினைச்ச கொன்னு போட கூட நான் தயங்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. ஒரு தரம் பட்ட அவமானம் போதும், இன்னொரு தரம் பட விட மாட்டேன். ஒழுங்கா இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா நாளையில இருந்து காலேஜுக்கே போவேணாம். புரியுதா? கோபத்துடன் விழிகளை உருட்டி கத்திவிட்டு திரும்பி 2 அடி வைத்தவன் என்றான். நாளைக்கு வேலையா என்ன ஏதுன்னு விசாரிக்க போறேன். அந்த ரங்கசாமி கிழவன் வரட்டும். உண்டு இல்லைன்னு ஆக்கி விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உன்னை கவனிக்கிறேன். அது வரைக்கும் வீட்டை விட்டு நகரு சொல்றேன். மனோகர் கூடத்துக்கு போனதும் தலைப்பால் வாயை பொத்தி கொண்டு சுதா சத்தமில்லாமல் சில நிமிடங்களுக்கு அழுதாள். அப்புறமா அழலாம், வந்து சோத்த தின்னுட்டு போ. சமையல்கார அம்மாவுக்கு வேலையாவது ஆகும். வாசல் பக்கத்திலிருந்து மனோகரின் குரல் வர அவசரமாய் பாத்ரூமுக்கு சென்று முகம் கழுவி பொட்டை சீர் பண்ணி சாப்பிட உட்கார்ந்தாள். ஒரு கவளம் உள்ளே முழுகாய் இறங்க விடாமல் பக்கத்தில் அமர்ந்திருந்த மனோகர் மொணவென்று ஏதோ திட்டிக் கொண்டே இருந்தான். சாப்பிட்டு முடிந்ததும், காலையில நான் 5க்கு எழுந்திருச்சு வெளியில போயிடுவேன். சங்கரன் வீட்டுல இருமுடி கட்டுறாங்க. சுதா நாளைக்கு காலேஜுக்கு போக மாட்டான். ரங்கசாமி வரத்துக்குள்ள நான் வந்துடுறேன். எனக்கு முன்னால அவன் வந்துட்டானா கூட அவனண்ட இவ எந்த பேச்சும் பேசாம பாத்துக்கங்க. நான் வந்து பாக்கிய பேசிக்கிறேன் என்று வேண்டுமென்றே இவளை வைத்துக்கொண்டு சமையல்கார அம்மாவிடம் சொல்ல அடங்கி இருந்த சுதாவின் துக்கம் மீண்டும் பீரிட்டது. சமையல்கார அம்மாவை விட்டு கண்காணிக்க சொல்லும் அளவுக்கு நிலைமை வளர்ந்து விட்டதே என்ற உறுத்தல் வேதனையை அதிகமாக்க
தன் அறைக்கு சென்று கதவை தாழிட்டு கொண்டு ரொம்ப நேரத்துக்கு அழுது தீர்த்தாள். இனி நான் என்ன பண்ணுவேன் என்று மாய்ந்து போனாள். அப்புறம் ஒரு நிதானத்துக்கு வந்து நிறைய யோசனை பண்ணினாள். விடிய விடிய சிந்தித்ததில் இனியும் இந்த மனுஷனின் அடக்குமுறையை தாங்கிக் கொள்ளது இயலாத காரியம் என்கிற கசப்பான உறுதி மட்டும் தனித்து நிற்க சுதா ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள். அப்பா குளித்து வெளியில் புறப்படும் வரை படுத்து கிடந்தவள் எழுந்து பெட்டியில் தனக்கு தேவையான புடவைகளை அடுக்கினாள். சத்தம் செய்யாமல் முன்னறைக்கு சென்று இரும்பு அலமாரியிலிருந்து தன்னுடைய நகைகளில் ஒரு சிலவற்றையும் பணமாக அதிலிருந்து 1000 சில்லறையையும் எடுத்துக்கொண்டாள். பாத்ரூம் விளக்கை போட்டுக்கொண்டு ஒரு பேப்பரில், அப்பா நான் போறேன். 13 வருஷங்களுக்கு முன்னாடி உங்களை விட்டு என்னை பெத்தவ ஓடி போக நீங்க அவளுக்கு கொடுத்த இந்த இடம்தான் காரணம்னு பாட்டி அவ்வப்போது புலம்ப கேட்டிருக்கேன். இன்னைக்கு நான் உங்களை விட்டு விலகிறதுக்கு என்கிட்ட நீங்க பிரயோகிக்கிற அதே கண்டிப்பு தான் காரணங்கிறத நீங்க உணரணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம். எங்க இருவர் விஷயத்திலயும் நீங்க அளிச்ச அன்பு கண்டிப்பு ஓவர் டோஸ் ஆகிட்டுது. என்னை மன்னிச்சிருங்க. நீங்க கோச்சிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. என்று எனக்கு பிறந்த நாள். நான் மேஜர் ஆகிட்டேன். இனி சட்டம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும். வரேன். சுதா என்று எழுதி ஒரு கவரில் போட்டு பூஜை அலமாரியில் வைத்தாள். 6 மணிக்கு சமையல்கார அம்மாள் குளிக்க போனதும் பெட்டியும் கையுமாய் வாசலுக்கு வந்து படிகளில் இறங்கி பக்கத்து வீட்டை அடைந்து மாடிப்படி ஏறி கதவை தட்டி இவளை பார்த்து வியப்புடன் கண்களை விரித்து பிறகு சட்டென்று நிலைமையை புரிந்து முன்னால் சாய்ந்து சந்தோஷத்துடன் ராஜ்குமார் சுதாவை அணைத்துக் கொள்ள இது நாழிகை மப்பும் மந்தாரவுமாய் இருந்த வானத்தின் கிழக்கு பகுதியை கிழித்துக் கொண்டு இளஞ்சிவப்பில் சூரியன் வெளிப்படத் துவங்கினான்.